கந்தசாமி, நீங்க உங்களுடைய மீட் எடுத்துட்டு கதைங்க. நன்றி. என்னுடைய கதை அஹ், சொல்லுவது சொல்லுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் தந்ததுக்கு நன்றி. கேக்குதா நான் கதைக்கிறது? கேட்கறது கேட்கின்றது. ஹலோ. நீங்க கேட்கின்றது கேட்கின்றது. கதைங்கோ. ஓகே. என்னுடைய இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி. அதாவது கருத்தியல் ரீதியாக நான் கதைக்கிறது கேக்குது தானே? கேட்கின்றது, நீங்க சொல்லுங்க. கேக்குதா? ஓம், கேட்குது ஐயா. ஹலோ. கேட்குது. எங்களுக்கு கேட்குது. ஓகே. கருத்தியல் ரீதியாக ஓ கருத்தியல் ஓகே கருத்தி ஓகே கருத்தியல் ரீதியாக பொது வேட்பாளர் என்பது தமிழ் மக்களுக்கு இன்றைய காலகட்டத்திலே கிடைத்த ஒரு சந்தர்ப்பம். இதை பலமோடு இருக்கும் போது கூட சில பேச்சுவார்த்தைகள் இதுகளை நழுவவிட்ட காரணத்தினால்தான் இன்று நாம் இந்த நிலையை அடைந்திருக்கின்றோம். ஆகவே கருத்தியல் ரீதியாக இந்த பொது வேட்பாளர் என்பதை சரியான முறையிலே தமிழ் மக்கள், தமிழ் தலைவர்கள், சிவில் சமூகத்தினர் அனைவரும் இதை சரியான முறையிலே மக்கள் முன் எடுத்து சென்று அதனுடைய பலனை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம்தான் இந்த பொது வேட்பாளர். நான் கதைக்கிறத கேட்குது. கேட்குதுண்ணா, கேட்குது. ஹலோ. கேட்குது, எங்களுக்கு கேட்குது. நீங்க தொடருங்க. ஓகே. அப்ப இதுல சாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதான் அதான் நான் கதைக்கிறேன். அதாவது சாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நாங்கள் மூன்று வேட்பாளரிடம் போய் கலந்துச்சு எங்களுடைய பிரச்சனை சொல்ல வேண்டும் என்று. அது எங்களுடைய பழைய முறை. அந்த பழைய முறை இந்த பொது வேட்பாளர்கள் மூலம் மாற்றப்பட வேண்டும். எங்களுக்கு இன்று இருக்கின்ற ஒரே ஒரு பலம் இந்த ஒற்றுமை மட்டும்தான். இந்த ஒற்றுமை மூலம் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை ஒரு குறிப்பிட்ட வீதாசாரத்திற்கு மேற்படியாக வெல்ல பண்ணுவோகமாக இருந்தால் அந்த வேட்பாளர்கள் எங்களுடைய நிலையை பார்த்த வேட்பாளர் எங்களை தேடி வர வேண்டிய ஒரு நிலை ஒன்றை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் நாங்கள் இருக்கின்றோம். இதற்கு எங்களுடைய ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இதில் இருக்கின்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது. இரண்டாவது, நாங்கள் ஒற்றுமையை பற்றி கதைக்கின்ற அதே நேரத்திலே இந்த பொது வேட்பாளர்களுக்கு எதிராக, கருத்தியலுக்கு எதிராக இன்று கருத்து பேசிக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது மிகவும் கீழ்த்தரமான வார்த்தை பிரயோகம். நேற்று மிகவும் கீழ்த்தரமான வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்து தாங்கள் பகிஷ்கரிப்ப போவதாக சொல்லுகின்றார்கள். நாங்கள் அவர்கள் பற்றியும் கவனமாக இருந்து கன விஷயங்கள் இதுல பேசலாம், நான் குறைத்துக் கொள்கின்றேன். அவர்களை பற்றியும் இந்த தமிழ் மக்கள், தமிழ் தலைவர்கள் கவனம் எடுத்துக்கொண்டு இந்த பொது இது நிச்சயமாக சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு முன்னுக்கு பேசி போட்டு போனவர்கள் மேற்குலகம், சர்வதேசம் என்றெல்லாம் பேசி போட்டு போகின்றார்கள். ஆனால் அந்த சர்வதேசம், மேற்குலகம் இந்தியாவை கூட குறைத்து கேவலமான முறையிலே தான் இன்று கஜேந்திரகுமார் பாராளுமன்றத்தில் பேசினார்கள். ஆகவே நாங்கள் இந்த ஒற்றுமையை எப்படி கொண்டு செல்ல போகின்றோம்? இதுவும் சொல்லி இருக்கின்றார். என்னன்னு சொல்லி சொன்னால், இடையில கடைசி நேரத்துல இவங்க எல்லாம் விட்டுட்டு ஓடி போய் யாரையாவது சிங்கள வேட்பாளர் இந்த காலடியில போய் விழுந்துருவாங்க. அப்ப இது நாங்கள் கணக்கில் எடுத்து நிச்சயமாக நீங்கள் ஒரு கணிசமான வாக்கை பெறுவதற்கான முயற்சியை நாங்கள் எல்லோரும் எடுப்போமாக இருந்தால் அது நிச்சயமாக ஒரு எங்களுடைய பலத்தை
எல்லோருக்கும், வெளிநாட்டுக்கும் எல்லோருக்கும் காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்றதை கூறி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்தருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக ஜோ ஆண்டனி அப்போ கை வைத்திருந்தீர்கள், பேச போகின்றீர்களா? வணக்கம். மணிவண்ணன் கேக்குதோ? கேட்குது, நீங்க சொல்லுங்க. சரி, தேங்க்யூ. எல்லாருக்கும் நாங்கள் சரித்திரம் சொல்ல தேவையில்லை, எல்லாரும் நல்ல துணிவாத்தான் இருக்கிறோம். இதுல லக்கிங் அங்கே என்றால் லீடர்ஷிப்ல தான் லக்கி. அரசியல்வாதிகளை தான் உருவாக்கி இருக்கிறோம், தலைவர்களை இல்லை என்றதுல நான் முற்றுமுழுதா ஒத்துக்கொள்றேன். அதுக்கு முதல் நாங்கள் பொது வேட்பாளர் நிச்சயமா அவசியம். அதன் மூலமா தான் எங்களோட நிலைமையை, நாங்கள் ஒற்றுமையையும் நிலைமையையும் நாங்க பெறப்படுத்தலாம். ஒரு சிவில் சொசைட்டி மூலமா தான் இனி நாங்கள் அரசியல்வாதிகளை வழிநடத்தலாம். ஏன்னா அரசியல்வாதிகள் கதிரைக்கு பெரும் திருவிழாத்துக்கு பிறகு, தந்தை செல்வாக்கு பிறகு வெறும் தலைவர்களா இல்லை. மறுபடியால் நாங்கள் சிவில் சொசைட்டியை சரியா ஃபார்ம் பண்ணி, இளைஞர்களா இருக்கலாம், விளையாட்ட கற்றும்படி இளைஞர்கள் எல்லாம் தானா இளைஞர்களை இழுத்து கொண்டு வந்து வைக்கலாம். ஆனா சிவில் சொசைட்டி மூலம் அவர்களை ஒரு தலைவர்களா உருவாக்குறதுக்கு அந்த சிவில் சொசைட்டி ஹெல்ப் பண்ணும். அப்ப அந்த முறையில தான் நாங்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் அந்த சிவில் சொசைட்டிக்கு தான் பெறணும். சிவில் சொசைட்டி என்ன சொல்லுதோ அந்த ஒப்பீனியனின் அடிப்படையில தான் அரசியல்வாதிகள் செயல்படுற நிலையை நாங்கள் உருவாக்கணும். அதுக்கு சில பேர் இத்தனை வீதத்துல ஓட்டுகள் எடுத்தா தோல்வி, இத்தனை வீதம் எடுத்தா வெற்றி என்று சொல்றதை விட நாங்கள் முயற்சி தொடர்ந்து செய்வோம். தலைவர் ஆயுதம் தூக்கையும் இதே பிரச்சனையான் இருந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது. அது வளர்ந்துதான் வரும். இந்த முறை இல்லாட்டி அடுத்த முறை. ஆனா நாங்கள் இப்ப ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறோம்ன்றதே சிங்கள தலைமைகளுக்கு நாங்கள் சொல்ற பெரிய ஒரு பாடமா இருக்கு. ஆகவே நாங்கள் இந்த ஸ்டாண்டை வச்சுக்கொண்டு எங்களோட கோரிக்கைகள், தமிழருக்கான கோரிக்கைகளை எங்க அரசியல் மேடையில வச்சு நாங்கள் அந்த பொது வேட்பாளரை மூவ் பண்றது எங்களுக்கு மிகையா இருக்கும். அதாவது சர்வதேசம் எல்லாம் சொல்றது எல்லாம் உண்மைதான். சர்வதேசம் என்ன உங்களோட கோரிக்கைகள் என்ன, உங்களோட ஒற்றுமை என்ன, இதுகள் எல்லாம் கேட்கணும்ன்றதெல்லாம் சொல்றீங்க. ஆனா அரசியல் தலைமையில் இவ்வளவு நாளும் என்ன செய்யறது? பின்கதவால நாங்கள் ஜெனசைடுக்காக போராடி என்ன ஐக்கிய நாடுகள் சபையில நாங்கள் எல்லாரும் போய் போராடினால் பின்கதவால தலைமை தனிப்பட்ட முறையில தங்களோட கருத்தை சொல்லி போட்டு போறது. அதையெல்லாம் அவர் இன்னொரு சொன்னது மாதிரி, ஏதோ நினைக்கிறேன், அவர் சொன்னது மாதிரி அங்க போய் கதைக்கிறது என்ன கேட்கறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப இது நாங்கள் சர்வதேசத்தோட கலைக்க போய்க்க சிவில் சொசைட்டி தான் போகணும், சிவில் சொசைட்டியோட போகணும் என்ற இதுகள் கண்டிஷனா நாங்கள் கொண்டு வரலாம். அதாவது நாங்கள் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி முடிச்சால், இது தலைமையை சிவில் சொசைட்டி தலைமையில நாங்கள் மக்கள் மயப்படுத்தப்பட்டு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி முடிச்சால், அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் எங்களுக்கு பின்னால வரணும், அல்லது அவைய யுனைடெட் ஆகணும் என்ற நிலைமையை உருவாக்கும். அதை விட இது வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய விஷயம். இன்றைக்கு எங்களுக்கு 25 வீதம் பெறலாம், 10 லட்சம் பெறலாம், 20 லட்சம் பெறலாம், அது வேற விஷயம். நாங்கள் முயற்சி தொடங்கி இப்ப எல்லாரும் தந்தை செல்வா 77ஆம் எலெக்ஷன்ல எதிர்பார்த்திருப்பாரா இவ்வளவு என்ன 90 வீதமோ 95 வீதமான வாக்கள் ஆதரவா வாக்களிக்க போயிடும் என்று தந்தை செல்வா எதிர்பார்த்தாரோ தெரியாது. ஆனால் அவர் தொடங்கினார். அது சரியானது என்று சொன்னபடியா மக்கள் மத்தியில கொண்டு போனோம், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே மாதிரி தான் இதையும் பார்க்கும். என்ன விளைவு வரும் என்று தலைவர் பிரபாகரன் ஆரம்பத்துல யோசிச்சாரு தெரியாது. அவர் தொடர்ந்து போராடி தொடர்ந்து சரியான தலைமத்துவத்தை கொடுத்தால் எங்களுடைய இதுகள் நிறைவேறும் என்ற அடிப்படை இது அவர்கிட்ட இருந்திருக்கும். அதை செய்தார். சக்சஸா மக்கள் எல்லாம் ஒன்று பின்னால வந்தோம். அதே நேரம் இதையும் நாங்கள் அப்படித்தான் பார்க்கோம். முதல் தரத்துல வெற்றி அடையோம், தோல்வி அடையோம், போய் சர்வதேசத்துக்கு என்ன சொல்லுவோம் இல்லை. சர்வதேசத்துக்கு சொல்றது 2ஆம் கட்டம். 1ஆம் கட்டம் நாங்கள் ஒற்றுமையா வாரது என்றதை எந்த கருத்தா வச்சுக்கொண்டு நான் எந்த இதை நிறுத்திக் கொள்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. ஆனால் தர்மராஜன், நாங்கள் மற்றவர்களை எடுத்து விட்டு உங்களிடம் வருகின்றோம். இப்ப இந்த ஜோ ஆண்டனி சொன்ன கருத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், இப்ப நீங்கள் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த காங்கிரஸ் கட்சி தான் வென்று கொண்டிருந்தது.
அதுக்கு பிறகு வந்து இப்ப அதிமுகவும் அதிமுகவும் வெல்றதுக்கு அடிப்படை கோலியதே வந்து தீகா என்று சொல்லுகின்ற திராவிடர் கழகம். அதுதான் முதல் வந்து உருவாக்கப்பட்டு அதன் மூலமாகத்தான் திமுக உருவாக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டு அது ஒரு சமூகத்தின் அடிப்படை இது. இன்றைக்கு இருக்கின்ற கட்சிகளில் அதிகமானவர்களிடம் வந்து அவர்களுடைய செயற்பாட்டாளர்களே இல்லை. இங்க நீங்க பார்த்தீர்கள் சொன்னா அந்த மெம்பர்ஷிப் பண்றதே சரியாக குறைவாக இருக்கின்றது. அதில் மக்களோட இருக்கின்ற தொடர்பு, அதாவது வந்து மக்கள் பிரதிநிதிகளுக்கு மக்களோட தொடர்பு இருக்க வேண்டும். அப்ப அந்த விஷயங்கள் கூட இல்லாமல் போய் இப்ப இன்னொரு விஷயத்தை நாங்க கவனத்தில் எடுக்க வேண்டும். உள்ள நேரம் மற்றவர்கள் பேசினதை வைத்துக்கொண்டு நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னால் 2009ஆம் ஆண்டு 2010ஆம் ஆண்டு வந்து சொன்னார்கள், நீங்கள் இவர் ராஜபக்சேக்கு எதிராக நாங்கள் ஓட்டு போட வேண்டும், ஏதோ சமஷ்டி அடிப்படையில் நாங்கள் ஓட்டு போடுவோம். பொன்சேகரா வந்து அவர் போரை நகர்த்தினாலும் கூட அவருக்கு நாங்கள் வாக்களித்து ஏதோ விஷயத்தில் அவர் எங்களுக்கு ஏதோ கொடுப்பார் என்று சொல்லி அவருக்காக ஓட்டு போட்டார்கள். அதிக ஆட்கள் தான் 2015ஆம் ஆண்டு இதோ எல்லாம் நடக்க போகின்றது, இதோ எங்களுக்கு ஏதோ பெருசாக வந்து சேரப்போகின்றது, பொங்கலுக்கு வருகின்றது, தீபாவளிக்கு வருகின்றது என்று சொன்னார்கள். அதே ஆட்கள் தான் 2019ஆம் ஆண்டு அதே ஆட்கள் சேம் பீப்புள் தான் எங்களை வழிநடத்தி சொன்னார்கள், திரும்பவும் வந்து இந்த முறை சஜித்துக்கு போடுவோம், அப்ப அவருக்கு போட்டு ஒரு விஷயத்தை செய்யலாம் என்ற கருத்தை அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த கருத்துக்கள் எல்லாம் முடிச்ச பிறகு ஒரு தடவை ஏமாறுவது என்பது சரியா தெரியாம ஏமாந்துட்டோம் என்று சொல்ற ஒரு நேசம். 2ஆம் தடவை ஏமாறுறன்னு சொல்றது சரி கடைசி ஏதோ என்று சொல்லி, ஆனா 3ஆம் தடவையும் ஏமாந்த பிறகு திரும்ப இப்ப 4வது தடவையும் வந்து அதே கருத்துக்களை அவர் 9ஆம் தேதி வந்து மக்களை கூப்பிட்டு கேட்க போகின்றாராம். நான் யாரை சொல்லுகின்றேன் என்று உங்களுக்கு தெரியும். அவர் மக்களை கூப்பிட்டு கேட்க போகின்றாராம் கருத்தியல். அப்ப உலக அளவும் நீங்க சொல்லி கொண்டு போய் எங்களுக்கு வழிகாட்டி தமிழ் மக்களை வழிகாட்டினீர்கள், 3 தேர்தலில் வழிகாட்டினீர்கள். இப்ப சொல்லுகின்றார்கள் 3 பேர்ட்ட மேனிஃபெஸ்டோ வந்த பிறகு பார்த்து அதுக்கிடையில வந்து நீங்கள் பொது வேட்பாளரை தேர்வு எடுக்கிறதுக்கோ அல்லது கொண்டு போய் இது பண்றதுக்கோ இல்ல நேரம் போய்விடும். அதுக்கு பிறகு நீங்கள் அதை நிறுத்தவும் முடியாது. அது ஒரு ஃபெயிலியருக்கான காரணத்தை அவர் மிகவும் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றார். அவருடைய நோக்கம் என்னென்பது வந்து அந்த முதல் 3 தடவையும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து திரும்பவும் வந்து இந்த இதுக்குள்ள போய் விழுகின்றது விட்டில் பூச்சி மாதிரி தமிழர்கள் திரும்ப போய் விழப் போகின்றார்களா என்ற ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட வச்சுட்டு அடுத்ததாக மற்றவர்கள் இங்கே இவ்வளவு நேரம் பேசாம இருந்தவர்கள், நாங்கள் தர்மராஜனுக்கும் பாலா விக்னேஸ்வரனுக்கும் கருத்து கொடுக்கறதுக்கு இருக்கின்றோம். பேசாதவர்கள் யாராவது இப்ப பேச போகின்றீர்கள்னா தயவு செய்து சொல்லுங்கள். காந்தா அவர்களே நீங்கள் பாருங்கள், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். வணக்கம் எல்லாருக்கும். நான் இங்க கந்தா நினைக்கிறேன். நான் கதைக்கிறவங்களுக்கு கேட்குமா நினைக்கிறேன். கேட்கின்றது. எந்த நாட்டில் இருந்து கதைக்கின்றீர்கள்? நான் இங்க லண்டன்ல இருந்து கதைக்கிறேன். சொல்லுங்க. என்னென்றால் இப்ப நான் ஒரு கேள்வியாத்தான் இது எல்லாத்தையும் போடுறேன். நான் எனக்கு பெருசா அரசியல் தெரியாது. எனக்கு இந்த இவ்வளவு தெரிஞ்சதை நான் கேள்வியா உங்கள்கிட்ட போடுறேன். நீங்கள் பிறகு அதை கலந்து ஆலோசிக்கலாம். ஒன்று வந்து என்ன கேள்வின்னு சொன்னா, இப்ப நாங்கள் கனவேர் வந்து புலம்பெயர்ந்து எல்லா நாடுகளிலையும் இருக்கிறோம். அப்ப நாங்கள் நிகழ்ச்சிகள் என்று சொல்லி செய்யல, நாங்கள் நிகழ்ச்சிகளை கூட தனித்தனியே வேறு இடங்கள்ல ஒரே நாட்டிலேயே பல இடங்கள்ல செய்யறோம். அப்ப அப்படி செய்யல நாங்கள் இதை அந்த ஒற்றுமை என்று சொல்லி நீங்கள் கொண்டு வர்றது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்று சொல்லி முதலாவது கேள்வி. 2வது வந்து நாட்டிலேயே வந்து தமிழ் கட்சியிலேயே எத்தனையோ தமிழ் கட்சி இருக்குது ஸ்ரீலங்காலே. அப்ப தமிழ் கட்சியும் இருக்குது, மற்றது எல்லா கட்சியில இருக்கிற ஆக்களும் வயது போன ஆக்கள் தான் இருக்கிறோம். ஏன் நாங்கள் இப்ப சிங்கள கட்சியை பாத்தீங்கன்னு சொன்னா பெருசா கணக்கு கட்சியில, தமிழ் கட்சியில வந்து எக்கச்சக்கமான கட்சிகள் இருக்குது. அப்ப இப்படி கட்சிகள் கணக்கு கேட்க என்னென்று நீங்கள் அந்த ஒற்றுமையை கொண்டு உண்டாக்க போறீங்க? அது அடுத்த கேள்வி. அதுக்கு அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப சரி பொது வேட்பாளரை வச்சு நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, உங்களுக்குரிய பாதுகாப்பு எந்த அளவுக்கு பாதுகாப்புல ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்குது. என்னென்று வருமானு சொன்னா, இப்ப சிங்களத்துல எங்களுக்கு அந்த ஊடகவியாளர்ல இருந்து கன பேர் சிங்களத்துல எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்த கன பேருக்கு
உயிராபத்து வந்து உயிர் போயும் இருக்குது தமிழாக்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாக்கள். அப்ப இந்த பொது வேட்பாளரா வந்து வின் பண்றாள்ன்ற பாதுகாப்புக்கு எந்த அளவு உத்தரவாதம்? மற்றது இப்படியான கேள்வியோட இந்த என்ன பொறுத்தவரையில இந்த பொது வேட்பாளரா, இது எந்த ஓன் கருத்து, பொது வேட்பாளரா வந்து நீங்க வின் பண்ணி அங்க உங்களுக்கு நீங்க பொது வேட்பாளரா இருந்து வின் பண்ணினா கூட உங்களுக்கு அந்த உங்களுக்குரிய ரைட்ஸ், அதாவது உங்களுக்குரிய சர்வ அதிகாரம் வந்து உங்கள்கிட்ட இருக்காது. அது வேற யார்கிட்டையும் தான் இருக்கும். நான் சொல்றவங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். எங்கள்கிட்ட இருக்காது அதிகாரம். என்ன பொறுத்தவரையில நாங்கள் இந்த பொருளாதாரத்துல பொருளாதாரம் என்று சொல்லிக்கல, இப்போ இருக்கிற ஒவ்வொரு 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 செக்டர்ல இருக்கிற ஒவ்வொரு இதையும் நாங்கள் கேப்சர் பண்ணணும். அதன் மூலமா தான் நாங்கள் ஏதாவது எங்களால அந்த பொருளாதாரத்திலே ஒரு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு பொருளாதாரத்தால முன்னேறி எங்கட அந்த பலத்தை கூட்டித்தான் நாங்கள் எதுவும் செய்யலாமே தவிர இந்த அரசியல் இதுல வந்து நான் என்ன பொறுத்தவரையில இப்ப பார்த்த இதுல எனக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் கட்சிகள் எல்லாம் வந்து அங்க பாராளுமன்றத்துல போய் வெளுத்து வாங்குறோம். ஆனா அப்புறம் பாத்தீங்கன்னா பாட்டியில பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்கட்சி எல்லா கட்சிக்காரருமே ஒன்றடியா இருந்து பாட்டி வைக்கிறது. அப்ப நான் எனக்குண்டா இது எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. நான் எனக்கு இந்த தந்ததுக்கு நன்றி. நாங்க உங்களை கந்தா அவர்களே உங்கள்கிட்ட ஒரே கேள்வி, நீங்க எவ்வளவு கேள்விகளையும் கேட்டபடியே நான் ஒரே கேள்வியை கேட்கிறேன். உங்களை பொறுத்தமல்ல இந்த பொது வேட்பாளர் வேலை செய்யாதன்றதை தவிர்த்து தமிழ் மக்கள் ஒன்றாக வந்து ஒரு வேட்பாளருக்கு ஒரு ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு ஒரு ஓட் போடுவது வந்து ஒரு உலகத்துக்கு ஒரு மெசேஜை சொல்றோம். உலகத்துக்கு மட்டுமில்லை, சிங்கள பேரினவாதத்துக்கும் ஒரு மெசேஜை சொல்றத வராதா என்ற ஒரு கேள்வியை கேட்டு நீங்க கேட்டது, நீங்க கேள்விகளை கேட்டிருந்தீர்கள். ரெண்டாவது வந்து அப்படி வைக்கிறோம் என்று சொன்னால், இப்ப நாங்க ரெண்டாவது கேள்விக்கு இன்னும் ஒரு தரம் போயில்லை. அதாவது நாங்க இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது 2 கேள்விகளை முன்வைத்திருந்தோம். அதாவது ஒன்று வந்து பொது வேட்பாளர் தேவையா, காலத்தின் கட்டாயமா என்ற கேள்வியும், ரெண்டாவது வந்து நாங்க கேட்ட கேள்வி வந்து என்ன மாதிரியான பாலிசிஸ் வந்து என்றால் இந்த விஷயம் வந்து நாங்கள் இந்த சிவில் சொசைட்டிக்கு எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்க போகின்றோம். ஆகையால அவர்களுக்கும் இங்க இருக்கின்றவர்களுடைய ஐடியாஸை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதாவது வந்து என்ன விஷயங்களை நாங்கள் இந்த பொது வேட்பாளருடைய மேனிஃபெஸ்டோல வைக்க போகின்றோம், என்ன விஷயங்களை வைப்பதற்கு நாங்கள் கேட்க போகின்றோம் என்ற கேள்வியும் இருக்கின்றது. அப்ப அந்த 2 கேள்விக்கும் நீங்கள் உங்களுடைய கருத்தை ஒரு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கேள்விகளுக்கும் பேருந்து மற்றவர்களும் பதில் சொல்லுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு காந்தா அவர்களே உங்களோட கருத்தை சொல்லுங்க. இப்ப நாங்கள் முதல்ல எல்லா விதமான மேனிஃபெஸ்டோவையும் நாங்கள் முன்னுக்கு ஆயுதம் தாங்கியும் தெரிவிச்சிருந்தோம், இதாகவும் தெரிவிச்சிருந்தோம். அப்ப நான் இப்ப புதுசா எதுவும் வைக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. இப்ப நாங்க புதுசா நாங்கள் என்னத்தை கொண்டே வச்சாலுமே இட்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டட் என்று சொன்னா, இப்ப எங்கள்கிட்ட இப்ப புதுசா ஒன்று வைக்கிற நாங்கள் கேட்டது தனி நாட்டு சுதந்திரம், எங்களுக்கு சுதந்திரமா இருக்க விடுங்க, எங்கட பேசிக் ரைட்ஸ் எங்களுக்கு தர சொல்லித்தான் நான் முதலே ஃப்ரம் டே ஒன் நாங்க கேட்கிறோம். அப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நூலகம் எரிச்ச நாள், அதாவது 1981 ஜூன் 1 தான் நூலகம் எரிச்சது. அப்ப இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். அப்ப நான் நினைக்கிறேன் இந்த மேனிஃபெஸ்டோல நீங்கள் எதுவும் புதுசா கொண்டு வைக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அது உண்டு. மற்ற ரெண்டாவதா பொது வேட்பாளரா நீங்க கேட்டீங்க, அந்த பொது வேட்பாளர் எங்களுக்கு தேவைதான் ஆண்டு. அது பொது வேட்பாளர் தேவையா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் என்று சொல்லி ஒருத்தருமே எங்கள்கிட்ட இல்ல. ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் எங்கள்கிட்ட இல்ல. நாங்கள் உருவாக்குவோம். ஒரு வந்து நீங்க ஒரு ஆள் அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க, நாங்கள் உருவாக்கிறாது தானா வரணும். எங்கள்கிட்ட ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பே இல்லை. அதோட முடிச்சுக் கொள்றேன். நன்றி காந்தா அவர்களே, நன்றி. அடுத்ததாக நான் தர்மராஜன் விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு நாங்கள் சந்தர்ப்பம் கொடுக்குறேன். ஐயா சாமம் இருக்கின்றார். நான் என்ன சொல்லுன்றேன்னா, மற்றவர்கள் முதலாவது பேசாமல் இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும். அதனால பேசாமல் இருப்பவர்கள் தயவு செய்தவர்கள் உங்களுடைய கருத்துக்களையும், அதாவது 2 கேள்வி நான் கேட்டிருந்தேன், உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் முன் வந்து இதில் கையெழுத்த முடியாதவர்கள் மியூட்டி எடுத்துட்டு நீங்கள் கதைச்சு உங்களோட கருத்தை சொல்லுங்க. இந்த 2 கேள்விக்கான கருத்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். வேறு யாராவது அல்லது நான் கூப்பிடுறதா? சாம் கொஞ்சம் பொறுங்கோ.
கிரண் என்று வந்திருக்கின்றீர்கள். கிரண் சித்தம்பலம், ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. தலைநகரன் தான். ஓகே, தலைநகரன் தான், நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்து. மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. நல்லது. வணக்கம் எல்லாருக்கும். நான் கொஞ்சம் காத்திரமான பதில் தான் சொல்ல போறேன். என்னன்னா, கட்டாயம் ஒரு தமிழ் பொது வேட்பாளரால நிறுத்தணும். இது காலத்தின் கட்டாயம். இப்ப உண்மையிலேயே ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. அதை செய்யக்கூடிய சாத்தியம், வெல்லக்கூடிய சாத்தியமே இப்ப இருக்குது. சரியோ. ரெண்டாவது, இது நான் சொல்ற மெசேஜ் எல்லாம் இளைய சமுதாயத்துக்கு தான் போகணும். ஏன்னா நாங்கள் அந்த ஒரு இன்னொரு ஆள் எங்களுக்கு தலைமைத்துவம் தருவார், அவர் தலைமைத்துவத்துல லீட் பண்ணுவோம் என்று இருந்தது போதும். இனிமே நாங்கள் அடுத்த தலைமுறை நாங்கள் எடுத்து செல்லணும். தலைமைத்துவம்ன்றதை இன்னொரு ஆள் தூக்கி தாரது இல்லை. அப்ப இப்ப அவங்க செய்யணும், அவைக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும், அவைன்ற ஒப்பீனியன் வேணும், எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தோம்னா கடைசியில ஒன்றும் செய்ய முடிய மாட்டோம். தெரியும். இப்ப இந்த வெளிநாடு செய்யும், அமெரிக்காக்காக நாங்கள் தேர்தலில் போட்டிடுவோம், யுஎன்னுக்கு காட்டுறதுக்காக தேர்தலில் போட்டிடுவோம், இந்தியாவுக்கு காட்டுறதுக்காக தேர்தலில் போட்டிடுவோம் என்ற இந்த இப்படியான கருத்தை முற்று முழுதான துரத்தி அடிக்கணும். ஏன்னா அது வேலைக்காகாது. எங்களை அழிச்சதே வெள்ளக்காரங்கள் தான். இப்ப அந்த ஆர்மோவன் சொன்ன வரலாறு மேல அது இலங்கை வரலாறு, வெளிநாடு வரலாறு. அமெரிக்கா தான் விடுதலை புலிகளை தமிழ் தரப்பு முதல் தடை செஞ்சது 1997 தடை செஞ்சது. அதான் முதல்ல தெரிஞ்சு. ஆனா எங்கடையாக காய்ச்சி கொண்டிருப்பாங்க. 2009 ஜூன் டவருக்கு பிறகுதான் அமெரிக்கா தடை செஞ்ச மாதிரி காய்ச்சி கொண்டிருப்பாங்க. சரி, வரலாறு தெரியா. சமாதான பேச்சு, வெள்ளக்காரன் மீடியேட் பண்ணின சமாதான பேச்சு நடந்து கொண்டிருக்கே முதலா தடை செஞ்சது ஐரோப்பிய யூனியன், ஐரோப்பா. 2வது கனடா, 2006 நடந்தது. அதுக்கு பிறகுதான் இலங்கை அரசாங்கம் சண்டை பிடிக்கவே துவங்கினது, அடிபட துவங்கினது. அதுக்கு பிறகுதான் பேன் பண்ண எல்லாம் பிறகு செஞ்சது. அப்ப அழிச்சதே வெள்ளக்காரன் தான், மேற்கத்திய நாடுகள் தான். இந்த பிரான்ஸ், இந்த அமெரிக்கா, ஜெர்மன், பிரிட்டன் எல்லாம், பெல்ஜியம் எல்லாம், நோர்வே எல்லாம் சேர்ந்துதான். அதை பேர்ந்து திரும்பி அவங்களுக்காக காட்டுறதுக்காக நாங்கள் போய்கொண்டு அவங்களுக்கு காட்டணும், எவ்வளவு வாக்கு பிடிக்கணும், எவ்வளவு எண்ணிக்கை வரணும். இதெல்லாம் ஒரு ஒரு வெள்ளக்காரனுக்கு வேணும், செம்மறி தான் வேணும், அடிமை மாடுகள் தான் வேணும். அதுக்காகத்தான் வெள்ளக்காரன் பாக்குறான். நாங்களும் அவங்களேதோ சருவாங்கன்ற அந்த பின்னால போய் கொண்டிருக்கோம், அடிமை மாதிரி எண்ணம். அதை விடுங்கோ. வெள்ளக்காரன் சிங்களவனை சூஸ் பண்ணது புத்திசாலி என்று இல்லை, அவனை அடிமை என்றபடியே அவனை சூஸ் பண்ணியிருக்கான். நாங்கள் புத்திசாலி என்றபடியே எங்களை அழிச்சிருக்காங்க. அப்ப அதுக்காக வாக்கெடுப்பு போட்டிடாதீங்கோ. எங்களுக்கு நாங்கள் தான் போராடுவோம், நாங்கள் தான் உழைக்கும். தெரியும். ஈழத்தமிழர்கள் என்றா இது அர்த்த கருத்து. ஈழத்தமிழர்கள் என்றா ஏதோ வடக்கு கிழக்குல இருக்க தமிழர்கள் இல்லை, அது ஈழம் இல்லை, அது தமிழ் ஈழம். ஈழத்தமிழர்கள் என்றா முழு இலங்கையும் ஈழம்தான். அப்ப இஸ்லாமிய தமிழன் தமிழன் தான், மலைய தமிழன் தமிழன் தான். எங்கட தலைவரே இஸ்லாமிய தமிழர்களை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டு, அந்த யாழ்ப்பாணத்துல இருந்து வெளியேற சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டு, நீங்க மீண்டும் வாங்கோ, பாதுகாப்பு எல்லாம் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டது. தெரியும், சொல்லப்பட்டது. அப்ப இப்ப இஸ்லாமிய தமிழர்கள் எங்கட பிரச்சனை வேற, அவங்கட பிரச்சனை வேற. யாரோ இடையில கதைக்கிறீங்க, மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். 150,500 காசோட போயிட்டு வளர்ப்பு பிராணியில விட்டுட்டு போங்க. இது 6 மணி. இது எங்கட தலைவர் அப்படி இஸ்லாமிய தமிழர்களே மன்னிப்பு கேட்டு நீங்க வரணும் என்றெல்லாம் சொல்லி பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்றெல்லாம் சொன்னோம். அப்ப அப்படி கேட்கல. இப்ப இஸ்லாமியருக்கு வேற, நாங்கள் வேற, எங்கட பிரச்சனை வேற என்று சொல்றது தலைவிட்டு சிந்தனைக்கு எதிரான சிந்தனையா தான் இருக்கு. அப்படி போராக்களை நம்பாதீங்க. அவங்க தமிழர்களை பிரிக்கிறதுக்கு தான் வழி பார்க்கணும். இந்த வாக்குல எத்தனை பெர்சன்டேஜ் எடுக்கணும், அப்படி எடுக்கணும் சொல்றதும், நான் சொல்றதெல்லாம் இளைய தலைமுறைக்கு தான் இந்த மெசேஜ். எத்தனை எடுக்கிறன்றாங்களே நம்பாதீங்க. ஏன்னா அவங்களும் இதை தடுக்கிறதுக்காக தமிழ் வெற்றி என்றது வேற விஷயம். எங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன இருக்கு இழக்கிறதுக்கு? இப்ப இழந்து போடுவோம் கதைக்கிறீங்கள, ஒன்றுமே இல்லை இழக்கிறதுக்கு. இப்ப ஒன்றுமே இல்லாதவன் தான் இழக்கிறதுக்கு பயப்படுத்தவே இல்லை, ஒன்றுமே இல்லை இழக்கிறதுக்கு. அப்ப துணிச்சலா போகலாம், எதுவும் செய்யலாம், வெல்லறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏனென்றா வடகிழக்கில் இருக்கிற தமிழர்கள், மலையக தமிழர்கள், இஸ்லாமிய தமிழர்கள் சிங்களவனே போடுவாங்க. ஏன்னா சிங்களவங்களுக்கே சிங்கள அரசியல்வாதிகள் மேல இப்ப நம்பிக்கை இல்லை. ரன் மேல இல்ல, மஹிந்த மேல இல்ல, அனுரா மேல இல்ல, ஒருத்தர்லயும் முழு நம்பிக்கை இல்லை. எல்லாருலயும் சந்தேகம். அவங்களுக்கே தெரியும் எங்கட தலைவர்
நல்லவர் என்று அவங்களே இப்ப கவிதை எல்லாம் எழுதுறாங்க. சிங்களாக்களே போட்டிட்டு இருந்தாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க மெசேஜ் டிக்டாக் வீடியோ எல்லாம் சிங்களாக்களே போட்டவங்க. தலைவர் இருந்திருந்தா ஒரு வழிநடத்திப்பார், தலைவர் இருந்திருந்தா இப்படி சிங்களவங்களுக்கும் என்ன இந்தியாவுக்கும் நாட்டை பிரிச்சு கொடுக்க. இலங்கையின் விசா எடுக்கிறதுக்கு இந்திய என்ற கொம்பனிலவே நிக்கணும். இலங்கை பிரஜை இதுதான் இப்பத்திய நிலைமை. சரியா? எங்க எல்லாம் எங்க இடத்துல ஏதாவது ஒரு நாட்டுக்கு இலங்கை கொடுத்துருக்கோம். தமிழர்களால் வரலாம். இது இப்ப நீங்க சொல்லுங்க தமிழர் வராம இருக்கிறதுக்கு புத்த சமயம் இருக்கணும் என்று சொல்லி பிரசிடண்டா இருக்கிறதுக்கு அரே மதம் தானே, அது மூட நம்பிக்கை. அதை நாங்க மாத்திட்டு போறதுதான். இந்த நாட்டின் பிரசிடண்டாவே வர போறேன்டா நான் மாத்துவேன். எந்த மதத்தையும் மாத்துறதுக்கு நான் தான். அதே மாதிரி அடுத்த தலைமுறை மாத்தும். சரியா? அது மாத்திட்டு போலாம். மத புத்த சமயத்துக்கு மாத்தலாம், சிங்களவன்ட்டு மாத்திட்டு போலாம். அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மைண்ட்ல தமிழர் சிந்தனை இருந்தா காணும். இப்ப மற்ற தமிழர் சிந்தனை வந்தோடனே ஏதோ தமிழர்களுக்கு நாடு எடுக்க போறேன்னு சொல்லி அங்க பிரச்சாரம் பண்ண இயலாது, அது செய்ய இயலாதுன்னு தெரியும். அப்ப அப்படி செய்யாம மொத்தமா தமிழர்களா வாங்கும். அப்ப முழு இலங்கையை செய்யற மாதிரியே கொண்டு போகலாம். தமிழரால் வந்தா நாங்க கொடுக்க வேண்டிய வாக்குறுதிகள் ஒன்று பேங்க்ரப்சி அடிக்கிற ஸ்ரீலங்கா ஒரு மிக ஒரு இமீடியட் சொல்யூஷன் ஒன்று வரும். பேங்க்ரப்சி அடிச்சா இலங்கை கடன் ஒன்றும் கட்ட தேவையில்லை. இப்ப பேங்க்ரப்சி அடிச்சா அந்நிய செலாவணி வராது, வெளிநாடுலாம் நம்பிக்கை இல்லை, கிரெடிட் ரேட்டிங் போகலாம் கதைப்பீங்க. அதுக்கு பயப்படவே தேவையில்லை. ஏனென்றா உள்ள தமிழர்களால் தலைவரா வந்தா வெளிநாட்டுல இருக்க அத்தனை தலைவரும் காசு அனுப்புவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களே காசு போடுவாங்க, எல்லாம் வந்து. இப்ப சும்மா சிங்களவன் இருக்கைக்கே இங்க தொண்டு நிறுவனங்களுக்கு காசு கொடுக்குறாங்க, அங்க வினமாக காசு கொடுக்குறாங்க, சும்மா யூடியூபுக்கு எல்லாம் காசு கொடுத்து அதெல்லாம் அந்நிய செலாவணி தான். அப்ப சும்மா சிங்களவன் இருக்கைக்கே கொடுக்குறவன் தமிழன் வந்தா எந்த கணக்கு கொடுப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதை விட இலங்கையில் இருக்கிறவங்க எல்லாம் வெளிநாடு போய் வேலை செய்யறாங்க. சவுதி, குவைட் அப்படி அதுகள் எல்லாம் பேசுறாங்க வெளிநாட்டுல. சரி ஐயா, உங்களுடைய டைம் மிகவும் 5 நிமிஷத்துக்கு மேல போயிட்டுது. நீங்க கடைசியாக சொல்லி முடிச்சோம் ஒரு 1 மினிட் தான் உங்களுக்கு பண்ணிக்கும். என்னன்னா இப்ப எல்லா காசும் வரும், அதை செய்யும். ரெண்டாவது இந்த சிங்களமும் தமிழும் தெரிஞ்ச ஆள் போட்டியோணும். இது இந்த சிங்களம் தெரியாதவரால் போட்டிட்டு சரி வேலை இல்லை. சிங்கள ஏரியால போய் எல்லாம் செய்யணும். ஒற்றுமையா ஸ்ரீலங்காவுக்குள்ள நாங்கள் தமிழற்ற இதை கொண்டு செல்லலாம். முதல்ல பதவிக்கு வரணும், வந்தா செய்யலாம் எல்லாமே. சிங்களவங்கள் எல்லாருமே சிங்களவங்கள் கூட தமிழங்களுக்கு போட் போடுவாங்க. நீங்க இப்படி பேங்க்ரப்சி அடிச்சு இலங்கை கடல்ல இருந்து மீட்கலாம், உலகத்தில் இருக்க தமிழர்கள் எல்லாம் வருவாங்க என்று சொன்னாலே சிங்களவங்களை வாக்கு போடுவாங்க. அவ்வளவுமே காணும். அந்த ஒரு பாயிண்ட் காணும் சிங்களவங்கள் வாக்கு போடுறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்ப எப்படி இலங்கை பொருளாதார நிலைமை இருக்குன்னு. இது இது ஒன்னும் முடியாது என்று இல்ல, செய்யலாம், செய்யோம். அதான் நான் சொல்லுவேன். நான் குயிக்காக விளக்கம் சொல்லணும். தயவு செய்து சாமண்ணா, நாங்கள் 2 பேரும் பாலா விக்னேஸ்வரன் எல்லாரும் பாலா மற்றது தர்மராஜா எல்லாரும் நிக்கிறீங்க, எனக்கு தெரியுது. ஆனா என்னன்னு சொன்னா நான் மற்றவர்களுக்கு இன்னும் 1 மணித்தியாலம் இருக்கு, 1.5 மணித்தியாலம் இருக்கின்றது. அதில் நாங்கள் கடைசி நிச்சயமாக உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம். அதே நேரத்தில் மற்றவர்களையும் நாங்கள் உள்ளுக்கு வாங்கி அவர்களுடைய கருத்துக்களையும் எடுக்க வேண்டி இருக்கின்றது. விக்டர் அண்ணா, நீங்க கதைக்க போறீங்களா? எந்த நேரம் கைதூக்காம இருக்கிறது எனக்கு சில வழி அதை கைதூக்க தெரியலையா என்று யோசிக்கிற வேண்டிய கிடக்குது. சொல்லுங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. எல்லா உறவுகளுக்கும் மாலை வணக்கம். எல்லாருடைய கலந்தாய்வுகளும் சிறப்பாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் எந்த ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறோம் என்றதை இன்னும் புரிஞ்சு கொள்ளல. இன்றைக்கு கடந்த கால 76 ஆண்டு நாங்கள் அழிஞ்சு அடிவேண்டி இந்த கடைசி 2009 அழிஞ்ச மக்கள் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கிட்ட அழிஞ்சிருக்கணும். அழிச்சு முடிஞ்ச பிறகும் இன்றைக்கும் அவையோட சேர்ந்து நின்று குடித்தனம் செய்து அவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போறதுக்கு தான் நிக்கிற மொழியும் எங்களோட உறவுகள் எல்லாரும் இன்னும் சிந்திக்கிறதுக்கு தெரியாம நிக்கிறோம். நாங்கள் சிங்களவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, அந்த மக்களுக்கான எதிரானவர்கள் அல்ல. ஆனபடியால் நாங்கள் எங்களுடைய தேசியத்தை அவர்கள் எப்படி சுதந்திரமா இருக்கிறோமோ நாங்கள் எங்களுடைய தேசியத்தை மீட்டெடுத்து நாங்களும் அவர்களும் அக்கம் பக்கமாக சுதந்திரமாக சந்தோஷமாக வாழ்றதை தான் விரும்புகிறோம். அவர்களுக்கு எதிராக நாங்கள் எதையும் எடுக்கல, ஆனால் அவர்கள் தான் எடுத்துக்கொண்டு அழிச்சு கொண்டு இருக்கணும் தொடர்ச்சியாக. அப்ப இந்த இடத்துல நாங்கள் இந்த வாக்கு போடாமல் நிப்பாட்டுவதுன்றது ஒரு உலகத்துக்கும் எங்களோட மக்களை ஒற்றுமையாக்குறதுக்கும்
சொல்ல வேண்டிய விஷயம். இதுக்கு அடுத்ததாக நாங்கள் பொதுவாக எடுத்து நாங்கள் பிரிஞ்சு போறோமா, அல்லது ஸ்ரீலங்காவோட இருந்து நம்ம அழிஞ்சு எங்கட இருக்கிற நிலப்பரப்புகளையும் காணிகள், கல்விகள், கோயில்கள் எல்லாத்தையும் பறிகொடுத்து நாங்கள் அந்த மண்ணை விட்டு வெளியேற்ற போறோமான்றது கேள்விதான் எல்லாருக்கும் இருக்க வேண்டிய தேவை. ஆகவே இதுல இது செய்கிறது என்ற நோக்கம் அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு இன்றைக்கு நாடு கடந்த அரசாங்கம் பொது வாக்கெடுப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுது. மற்ற அங்கத்து புத்திஜீவிகள் பொது வாக்கெடுப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லினோம். அதுதான் இன்றைக்கு ஜனநாயக ரீதியாக நாங்கள் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நகர்வு. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் 15 வருஷத்துல கொடுத்ததுதான் எங்கட எல்லாத்தையும் கொடுத்து இன்றைக்கு ஒன்றுமில்லாத நிலையில நிக்கிற நிலையில இப்பவும் திரும்பி அரசியல் செய்யறதுக்கு நிக்கணும். இந்த அரசியல் செய்யறதை விட்டுட்டு நாங்கட நோக்கம் விடுதலை, எங்களுக்கான சுதந்திரம், தமிழரின் தாகம், தமிழ தாயகம். அதுக்காகத்தான் இந்த உறவுகள் 60,000 மாவீரரும் கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்களும் உயிரை கொடுத்திருக்கணும் இந்த 2009. ஆகவே இதை விளங்கி கொண்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நாங்கள் எல்லாரும் தமிழர்கள், எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் விடுதலை, தமிழீழ சுதந்திரம். நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த நாடுகளுக்கும் நாங்கள் பயங்கரவாதம் செய்யல, இந்தியாவுக்கும் செய்யல, எங்கேயும் செய்யல. அவர்கள்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுகளை முறியடிக்கணும் என்றால் நாங்கள் எல்லாரும் ஒரு இடத்துல நின்று ஒரு சிந்தனையோட, ஒரு நோக்கோட, ஒரு லட்சியம்தான் என்ற அந்த மனப்பான்மையோட எல்லாரும் வாங்க. புறக்கணிக்கிற அதுகள் ஒன்றும் இல்லாமல் வாக்கெடுத்து இவ்வளவு மக்கள் வாக்களிச்சிருக்கணும். இந்த உலக நாட்டுக்கு சொல்லணும், இந்த மக்கள் இந்த இலங்கை அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ளாததாலதான் இன்றைக்கு கடைசியா இந்த முடிவுக்கு இந்த மக்கள் முடிவெடுத்து இவ்வளவு வாக்கெடுப்போடு நிக்கணும். ஆகவே அடுத்தது நாங்கள் பொது வாக்கெடுப்பு செய்ய போறோம் என்றது சொல்லி நிறைவேறுகிறேன். ஆகவே விளங்கி கொண்டு கதைக்கிறேன். அடுத்த சந்தர்ப்பம் வந்தா கதைக்கிறேன், உங்களுக்கு டைம் இருந்தா கதைக்கிறேன். நன்றி. நன்றி விக்ரண்ணா. அடுத்ததாக வேறு யாராவது கதைக்கணும்னு சொன்னா நீங்கள் கதைக்காதவே இவ்வளவு நேரமும் தயவு செய்து உங்களை மியூட் எடுத்துட்டு கதையுங்க தயவு செய்து. யாரும் கதைக்காம இருக்கிற போது நாங்கள் அவர்களை இருந்து கதைக்க சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் இங்க இரவு 12:40 பாலா அண்ணா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுக்குறேன், நீங்க உங்களோட கருத்தை சொல்லி முடியுங்க. எனக்கு உண்மையா 5 மினிட்ஸ் தேவையில்லை நம்புறேன். நான் ஏற்கனவே அப்போ கணக்கு அழிச்சிட்டேன். ஓகே, I'll start. என்னென்னு சொன்னால் இந்த மீட்டிங் எங்க போகுதுன்றது நான் கதைக்க வரையில, அது நாங்க விடுவோம். நான் கேட்ட கேள்விகள் இருந்ததுல ஒரு கேள்வியை தவிர எனக்கு வேற ஒரு கேள்விக்கும் பதில் கிடைக்கல. இந்த கேள்வியில் காத்திரமானதும் நியாயமானது மட்டும் நான் நினைச்சேன். இந்த எங்களுக்குரிய சப்போர்ட் நாங்கள் இத்தனை தரம் காட்டி இருக்கிறோம் சொன்னதுக்கு சொல்லப்பட்டது. அது முந்தியெல்லாம் காட்டி நாங்கள் 76 அப்புறம் 80 அதெல்லாம் சரி. இப்ப நாங்கள் புதுசாக ஒரு சப்போர்ட் பெர்சன்டேஜை காட்டுவோம். நான் கேட்ட கேள்வி ஒன்று இருந்தது, என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் தமிழ் ஓட்ஸ், 12 லட்சம் தமிழ் வாக்கள் இருந்தால் அதுல எத்தனை வீதம் அளிக்கப்பட்ட வாக்கள் நாங்கள் யோசிப்போம். ஓகே, பொது வேட்பாளர் நிறுத்தினதுல ஒரு பாயிண்ட் இருக்குன்றது. பொது வேட்பாளர் வெற்றி பெற்றுமா அந்த கதைக்கே நான் போக விரும்பல. ஐ தாட் that was fantasy. அப்ப அதனால நாங்கள் போக வேண்டாம், அது ஒரு கற்பனை. மற்றது இதை சொல்றவர்கள் பொறுப்போடு சொல்லணும். நாங்கள் சிவில் சொசைட்டி என்று சொல்றோம். மக்கள் வாக்களித்து யாரை தெரிவு செய்தார்களோ அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள், தலைவர்கள் என்றது விடுவோம், பிரதிநிதிகள். ஆகவே அவர்கள் தான் மக்களின் பிரதிநிதிகள். நாங்கள் சிவில் சொசைட்டி என்று 5-10 பேர் உள்ளாக்கள் கமிட்டிஸை ஆர்கனைஸ் பண்ணிட்டு சொல்ல முடியாதுன்றது என்ற ஒரு தாழ்மையான அபிப்பிராயம். நான் ஒரு சோஷியல் இதில் ஈடுபட்ட ஆள் என்ற அடிப்படையில் சொல்றேன். ரியல் சிவில் சொசைட்டி என்றது மக்கள் வாக்களித்து தெரிவு செய்யப்பட்டவர்களாக தான். அன்பார்ச்சுனேட்லி ஜனநாயகத்தில் அதுதான் சிஸ்டம். அடுத்தது நாங்கள் ஒரு சிங்களம் பேசுகிற வேட்பாளரை வெல்ல வைக்க போறோமா இல்லையான்றதுலே எங்களுக்கு தெளிவு கிடையாது. இளம் பெற போறோம் என்ற கதை லெவலுக்கு நாங்கள் இங்கே கதைச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு பொது வேட்பாளர் அந்த நாங்கள் வெல்ல வைக்க விரும்புற அது சாம் எக்ஸ்டென்சிவா போனார், என்னென்னலாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ ஹீ கைண்ட் ஆஃப் டேக்ஸ் அ பொசிஷன், டிஸ்கஸ் பண்ண வேணும்ன்றது. ஓகே, அட்லீஸ்ட் அதை சொன்னார் அவர். அது 10 வேணும்னு கேட்க போறோம், 15 வேணும்னு கேட்க போறோம்னு நாங்கள் கதைக்கல, டிஸ்கஸ் பண்ண போறோம். சிங்கள வேட்பாளர் ஒருவர் வெல்ல வேணும்ன்றதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. மற்றது நான் ஒன்று கேட்கிறேன், அவர்களுடைய முடிவுகளுக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணோம். இதுக்குள்ள ஒரு ஆன்டி சுமந்திரன் டிஸ்கஷன் ஒன்று வந்தது. வெரி அன்பார்ச்சுனேட். அது பரவாயில்லை, அப்படி வரும். சுமந்திரன் சொல்லி இருக்கிறார், ஆக்களிட்ட பிரசாரம் செய்யறாங்க, அவர் கேட்க இல்லை. இந்த பொது குரூப் போய் கேட்ட போது எங்களுக்கெல்லாம் காய்ச்சி கொண்டிருக்கிறத விட நாங்களும் நீங்களும் ஒரு பப்ளிக்காக இருந்த ஒரு காமன் ஃபோரத்துல இருந்து கதைப்போம், அதை மக்கள் பார்க்கட்டும் என்றவர் கேட்டாரே ஒழிய சனத்தை கூப்பிட்டு பிரசாரம் செய்யறாங்க அவர் கூப்பிடையில. எனக்கு விளங்கின தமிழ்ல அவர் சொன்னது, இந்த பொதுக்குழு வாங்கோ என்று சொன்னா பொதுக்குழு மூவ்மெண்ட் இருக்குது.
கதைக்கிறதுக்கு. அப்ப குழுவும் அவர் தான் கதைக்க போயிட முடியும். மக்கள் போய் அங்க சுதந்திர பிரசாரம் கேட்க போறதில்லை. அதை நாங்கள் விளங்காம கதைக்க கூடாதுன்றது ஒரு வியூ. நாங்கள் வந்து சிங்கள வேட்பாளரோட பேச போறோம் வேண்டா, சிங்கள வேட்பாளர்ல எங்களுக்கு விருப்பமான வேட்பாளர் 3வது 2க்குள்ள வரமாட்டாருண்டா இந்த ப்ரோசஸ் ஃபெயிலியர்ன்றதே நாங்க பாக்குறோம். இல்லை, நான் வல்லா சிங் கேட்க விரும்புறேன். சுமந்திரன் அவர்களோ அல்லது அவன் கட்சியை சொல்றது வந்து வேட்பாளர்கள் வரட்டும், அது அப்புறம் நாங்கள் தீர்மானிப்போம். இப்ப நான் ஒரு ஹைப்போதெட்டிக்கலா கேட்கிறேன். நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை தீர்மானிச்சு வச்சுட்டு இருக்கிறோம். ஒரு சிங்கள வேட்பாளர் சொல்றார், சமஷ்டியை நான் முழுமையாக நிறைவேற்றுவேன், முழு சமஷ்டி கொடுப்பேன் என்று சொன்னால் நாங்கள் வந்து அது நீ சொன்னா நிறைவேற்ற மாட்டீர், நாங்கள் பொது வேட்பாளர் தான் நிப்பமா, அல்லது சமஷ்டியை உறுதியா தருகிறேன் என்று எழுதி தந்து சிங்கள மக்களுக்கும் சொல்ல தயாரா இருக்கிற ஒரு சிங்கள வேட்பாளரை வாவ் ஆதரிப்போமா? அதுக்கும் இங்க ஒரு டைம் பதில் இல்லை. நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துவோம்ன்றதை தவிர, ஒரு கருத்தியலை தவிர, அந்த கருத்தியல் எங்க செய்ய போது, அதில் ரிஸ்க் என்ன, வெல்லுமா தோக்குமா, நாங்கள் அதை பற்றி கதைக்கிறோமே இல்லை. ஏதோ ஒரு விதமா பொது வேட்பாளர் நிறுத்திடுவோம். இங்க போய் சொல்லுவோம் அது எப்படி நாங்கள் இதுதானே செய்யணும், இங்க போய் சொல்லுவோம் எப்படி நாங்கள் அதுதானே செய்யணும் என்று ஒவ்வொரு பேசினமே ஒழிய கமிங் டுகெதர் சிங்கிள் பாலிசி, சிங்கிள் டிசிஷன், சிங்கிள் டிரெக்ஷன், சிங்கிள் ஒர்க் பிளான் அதை நாங்கள் செய்யாம தமிழரசு கட்சி சப்போர்ட் பண்ணது இல்லை, சுமந்திரன் சப்போர்ட் பண்றாரு இல்லை, நிர்மல்நாதன் சப்போர்ட் பண்றாரு இல்லை, இன்றைக்கு சவால் விடுறார் CVK சிவஞானம், அதை பற்றி பேச வேண்டாம். நாங்கள் ஒன்றா நிற்க முடியாம இருக்கிற போது, அதாவது பொது வேட்பாளரை கொண்டு வர வேண்டும் என்று சொல்பவர்களே ஒரு கருத்தியலோட ஒற்றுமைப்படாத போது எனக்கு நாங்கள் எங்க போறோம் விளங்கல. ஆல்தோ இங்க வண்ணானாலும் நாங்கள் கதைக்கிறது நான் கேட்பேன். நான் வந்து கேமரா ஆஃப் பண்ணிட்டு நான் இருக்கிறேன். எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. நான் யாரையும் சேலஞ்ச் பண்ணல. ஆனா பொதுக்கல்வி ஒன்று இருக்குல்ல, பொது வேட்பாளர் வேணும் உண்டு, அதுக்கு என்ன பதில மட்டும் சொல்லிட்டு போறேன். ஆரம்பத்துல இருந்து எந்த வியூ வந்து ஒரு பொது வேட்பாளரை எல்லோரும் சேர்ந்து ஒற்றை கருத்தியலோட நிப்பாட்டி சமஷ்டி சார்ந்த ஒரு வடக்கு கிழக்கு தமிழர் தாயம் இணைந்த தாயம் என்று சொல்றீங்க இல்லையோ, நார்த் ஈஸ்ட் இணைந்த ஒரு பிரதேசம், சிங்கள மக்களும் அதே மாதிரி ஒரு சமஷ்டி கட்டமைப்போட வருகிற ஒன்று மக்களுக்கு தேவை என்றதை மட்டும் ஒரு ஒற்றை பிளாட்ஃபார்மை வச்சுக்கொண்டு ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி எலெக்ஷன் அறிவிச்ச பிறகு 2வது வாக்க உண்மையாகவே யார் வெல்லோணுமோ நினைக்கணுமோ வேணுமென்று அவைக்கு போடலாம் என்ற, நாங்கள் தமிழர்கள் வெல்லோணுமோ நினைக்கணுமோ அவருக்கு போடலாம் என்ற பொசிஷன் எடுக்கிறது தான் சரி என்றது இந்த கருத்து. புறக்கணிப்பு பிள்ளை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சப்போர்ட் பண்ண மாட்டேன் என்று கேட்கிறார்கள். ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு போறேன். ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும், ஏனென்றால் அது ஒற்றையாட்சிக்கு கீழ் இருப்பது புறக்கணித்தே ஆவோம், ஒற்றையாட்சிக்கு எதிரென்று காட்டுவதற்காக. ஆனால் நாங்கள் ஒற்றையாட்சிக்கு கீழே சத்திய பிரமாணம் செய்து நாடாளுமன்றத்துக்கு போவோம், மாகாண சபைக்கு போவோம், அங்கெல்லாம் ஒற்றையாட்சிக்கு கீழே சத்திய பிரமாணம் செய்தே போவோம். ஆனா ஒற்றையாட்சி பிள்ளைன்றபடியா நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்போம். எனக்கு அந்த தத்துவம் விளங்குறதுக்கு 62 வயதாச்சு, அரசியல் படிச்சிருக்கிறேன், உலகத்தை படிச்சிருக்கிறேன், 5 நாட்டில் வாழ்ந்திருக்கிறேன். அது விளங்கு இல்லை, தமிழ் விளங்கு இல்லையோ அல்லது எனக்கு விளங்குற அறிவு 10ஆவதோ தெரியாது. அப்படி ஒரு கன்செப்டை நாங்கள் சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி போட்டு என்ன பண்ண நான் இந்த கமெண்ட்ரியில் எழுதுனேன்னு சொல்றேன். இளையோரை ஆதரிக்க வேண்டும், ஏனென்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர்கள் தான் ஆதரிக்கிறோம் யாரும் சொன்னது கேட்டது எனக்கு. அந்த இளையோர் என்ன சொல்லியிருக்கிறோம், நேற்று முந்த நாள் பொது வேட்பாளரை தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சங்கம் ஆதரிக்கிறது, ஏகமனதாக பலர் சேர்ந்து. ஆகவே நாங்கள் வந்து நாங்களே என்ன செய்யறோம்னு தெரியாம இருக்கிறோம் என்ற அந்த அவதானத்தை சொல்லி இங்க 12:30 12:47 எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. ஆனா நான் கேட்பேன் நீங்க கதைக்கிறத, எனக்கு கதைக்க வரையில. நன்றி பாலா அவர்களே. ஒரு நிமிஷம் பாருங்க, பாலாவிட்ட ஒரு கேள்வியை கேட்டு விட்டு நான் உங்கள்கிட்ட வருகின்றேன். ஓகே பாலா, நீங்கள் வந்து இந்த 2வது கேள்விக்கு நாங்கள் 2 கேள்விகளை வைத்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருந்தோம். அதுல 2வது கேள்விக்கான மறுமொழியை நீங்கள் கூறவில்லை. அதாவது வந்து 2வது கேள்வி என்னன்னு சொன்னா, என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்க வேண்டும், மற்ற மேனிஃபெஸ்டோல என்ன விஷயங்கள், ஏனென்றால் நாங்கள் இந்த விஷயங்களை வந்து நாங்கள் இந்த கமிட்டிக்கு அனுப்புகின்றோம். அதாவது அவர்களோட இருக்கின்றவர்கள் எங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு அனுப்புகின்றோம் இந்த வீடியோக்கள் எல்லாத்தையும். அப்ப அவர்கள் அதுல இருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கொண்டார்கள் என்றால் அது நல்லதுதானே. நான் அதுக்கு மிக்க நன்றி. நான் அதுக்கு பல சொல்லிட்டேன் தான் நான் யோசினேன். அந்த பொது வேட்பாளர் என்ற பிளாட்ஃபார்ம் ஒரு சிங்கிள் வியூ பிளாட்ஃபார்மா இருக்க வேண்டும். தமிழர்களுக்கு அல்லது சிறுபான்மை மக்கள் தங்கள் உரிமையோடு இருக்கிற மாதிரியான ஒரு சமஷ்டி கட்டமைப்பை தமிழ் மக்கள் கோருகிறார்கள் என்றதை ஒரு பொது பிளாட்ஃபார்மாக வச்சு, அதே நேரத்தில் தமிழர்களை ஆதரிக்கிற, தமிழர்கள் கோரிக்கைகளை ஆதரிக்கிற
ஒரு சிங்கள வேட்பாளருக்கு 2வது வாக்கையும் அளிப்பதற்கு தமிழர்கள் சம்மதமாக இருக்கிறார்கள் என்றதை முடிச்சு. அது யாருக்கு எப்படி இருந்தது சாம் சொன்ன மாதிரி அது நெகோசியேஷன். உங்களுக்கு அந்த கேள்விக்கு பால் சொல்றதாக இருந்தால் எஸ், 2வது கேள்விக்கான பதில் அந்த பொது வேட்பாளர் சமஷ்டி சார்ந்த ஒரு கொள்கையை முன் வச்சு அதான் சிங்கிள் பாயிண்ட். இப்போ இந்த 10 அம்ச திட்டம் எல்லாம் இல்லை, சமஷ்டி சார்ந்த ஒரு கொள்கை, தமிழர்களின் உரிமையை பாதுகாக்கிற கொள்கை ஒன்று முன் வச்சு 2வது வேட்பாளருக்கு சரியான வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரிப்போம் என்றதை தான் கொடுக்கணும் என்றது என்ற பாயிண்ட். நான் அது முதல்ல சொல்லிட்டேன் யோசிச்சு நான் திரும்ப சொல்ல அனுமதிச்சதுக்கு நன்றி. நன்றி. அடுத்தது சாம் அவர்களே, நீங்கள் ஏதோ கதைக்க நெடுக கன நேரமாக நிற்கிறேன், தயவு செய்து நீங்கள் தர்மராஜன் நீங்க சொல்லுங்க. நீங்கள் மொடரேட்டர்ஸ், நாங்கள் நார்மல். இது ஒன்று நான் சொல்றேன் என்னென்றால், பொது வேட்பாளர் என்றதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுல தனிய தாயகமும் டயஸ்பராவும் சேர்ந்துதான் எங்கள்ட விடுதலை எடுக்கலாம்ன்றதுல எனக்கு அதீத நம்பிக்கை இருக்குது. ஏனென்றால் டயஸ்பராக்குரிய சந்தர்ப்பம் ஜனநாயகவாதிகள் பொலிட்டிக்கலா நாங்கள் அப்ரோச் பண்றதுக்கு அதுதான் ஒரு வழி இருக்குதுன்றது எனக்கு தெரியுது. அதை உடைக்கணும் என்றால் இங்கே இருந்து பொது வேட்பாளர் தங்களோட கொள்கையை சரியாக சொல்லுவாங்க. தமிழர்கள் சுயநிர்ணய உரிமை உடையவர்கள் என்றது மாத்திரம் வச்சுக்கொண்டு தன்னோனும் அதே அந்த கொள்கையை நாங்கள் இங்க வெளியில பிரசாரப்படுத்துறதுக்கு உதவி செய்யும். இதைத்தான் நான் சொல்ல வருகிறது. முக்கியமாக நாங்கள் எங்களோட சொல்யூஷன் என்ன, அரசாங்கம் இன அழிப்பை நிப்பாட்டுறதுக்கு தான் பார்க்கணும். அந்த பொருளாதார மண்டலம் சொல்லி இன அழிப்பை நிப்பாட்ட பார்க்கணும். எங்களுக்கு ஒரே ஒரு வழி, இன அழிப்புல நடந்த சம்பவங்களை நிரூபிக்கணும் சர்வதேசத்துக்கு முன்னாள். அப்ப அந்த வழியை நாங்கள் எல்லாரும் முகம் காட்டி செய்கிறோம். கொஞ்சம் பேர், அதுவும் கொஞ்சம் பேர் படிச்ச அறிவாளிகள் என்று சொல்றாக்கள் எல்லாரும் முகம் காட்டாம. ஆனா எங்கண்ட உரிமையில உண்மை இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். மிஸ்டர் ஆண்டனி ஜோசப் சொன்ன மாதிரி வரலாற நாங்கள் இளைஞர்களுக்கு கொடுக்கணும் அண்டைக்குலையும். இங்க இப்ப இருக்கிற இளைஞர்கள் 40 வயதுலையும் இப்ப அவைக்கு தெரியாத அரசியல். ஏனென்றா அவ்வளவுக்கு டெக்ஸ்ட் புக் எல்லாம் மாத்திட்டு. இதுதான் நான் சொல்றேன். நான் உங்களை இடிச்சு சொல்லல, நாங்கள் அனலைஸ் பண்ண தேவையில்லைன்றதான் என்னுடைய கொள்கை. என்னுடைய இது என்னன்னா, தமிழருக்கு என்ன வேணும் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தயங்குவீனம் தங்களோட முகத்தை கன்றதுக்கு, அதுவும் ஜனநாயக உலகில் அரமிஞ்சி போனா உயிர் போனாலும் பரவாயில்லை, ஒவ்வொருத்தருமே வாங்கும் உயிர் போனாலும் பரவாயில்லை. எங்களோட தமிழ் கம்யூனிட்டி என்று வாராக்கள் வாங்கும். தயவு செய்து அதுகளில் லாபம் கேட்க விடாதீங்க. நான் சொல்ற பிஸ்னஸ் அதுகள் என்ன எனக்கு தெரியும். நானும் ஒரு இன்டெலெக்சுவல், நானும் ஒரு இன்ஜினியர், 30 இயர்ஸா இங்க இருக்கிறேன், சரிதானே? நான் இதுகளை எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கேன். ஒட்டுமே வராது கடைசி வரையும் தமிழன்ல. ஆனா ஒரு குறிப்பிட்ட சமூகம் 10 பேர் சேர்ந்து உலகத்தை ஆட்ட முடியும். நாங்கள் டயஸ்பராஸ், we are very intelligent and hard working. அதுதான் எனக்கு தேவை என்று நான் நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய ஆண்மையான கருத்து. பொது வேட்பாளர் ஏன் வேணும் என்றால் அதை இன்சிஸ்ட் பண்றதுக்கு, அது சர்வதேச உலகத்துக்கு காட்டுறதுக்காகத்தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்க. வேற ஒன்றும் நீங்கள் அடைய இயலாது. இலங்கை அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை டீலும் வைக்க இயலாது. கடைசியாயும் சொல்றேன், நான் சாயக்கிலையும் சொல்றேன், டீல் வைக்க இயலாது அன்லஸ் மீடியேட்டர்ஸ் இல்லாமல் செய்ய இயலாது. ஏன்னா அவன் உங்களுக்கு தெரியும், இப்ப கரண்ட் பொசிஷன் கூடி எல்லாத்தையும் லேண்ட் கிராபிங் செய்யறாங்க. இங்க இதுக்கு முதல் மக்கள் சுட்டி காட்டினார். அதுகளை பற்றி கண் விழிக்கவே இல்லை அரசியல்வாதிகள். நான் குற்றம் சுமத்துறேன் முக்கியமா. இவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்ல. நான் உணர்ச்சி வசப்பட்டவன் இல்லை. நான் பிராக்டிக்கலா அணைஞ்சு நான் சில இடங்கள்ல நான் இங்க வேலை செய்கிறேன். டிடிடியை காப்பாற்ற பார்க்கிறேன். என்ன பொறுத்தவரை டிடிடி வேணும். ஏனென்றால் அவன் தமிழிடம் ஒன்றே நிற்கணும், இன்னும் ஒருத்தன் இருக்கணும். எனக்கு சுயாட்சி வேணும். கடைசி சுயாட்சியாவது நாங்கள் எடுத்துட்டு போகணும். அல்லாட்டி ஒரு விதமான பிரயோசனம் இல்லை. நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். இது விவாதம் இல்லை, இது என்ற ரியாலிட்டியில கண்டது. நீங்க நம்புங்க, நம்பாமல் விடுங்க. ஆனால் இந்த நிலைக்கு நீங்கள் எல்லாரும் வந்தால் எங்களுக்கு நிச்சயம் விடுதலை கிடைக்கும். நன்றி. நன்றி தர்மராஜன் அவர்களே, உங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு நன்றி. அடுத்த சாம் அவர்கள், நீங்கள் உங்களுடைய கருத்து. ஆஸ்திரேலியால இருந்த நான் நினைக்கிறேன் பாலாண்ணே நினைக்கிறேன் அவற்றை அந்த இதுக்கு என்ன பெர்சன்டேஜ் என்று கேட்டார். அப்ப நான் அதுக்கு விளக்கம் சொல்லணும். ஏனென்றால் நான் நாட்டில் இந்த கட்சி இருப்பேன். நாங்கள் பார்க்கிறேன், இப்ப எங்களோட தேர்தல், எங்களோட 5 மாவட்டம் தான் தேர்தல் மாவட்டத்தில் தமிழ் பெர்சன்டேஜ் கூடினது யாழ் மாவட்டம், வன்னி, வேட்டிக்குளம் 3 தான். இந்த 3லையும் நாங்கள் போடுற பொது வேட்பாளர் இந்த 3 கேண்டிடேட் சஜித், இப்ப இருக்கிற சஜித், ரணில், அனுராவை விட கூட எடுத்திருக்கோம். அதுதான் எங்களுக்கு சக்சஸ். இந்த 3 தேர்தல் மாவட்டத்திலையும் எங்களோட தமிழாக்கள் இந்த
பெர்சன்டேஜ் கூடின 3 தேர்தல் மாவட்டத்திலையும் எங்கட பொது வேட்பாளர் வந்து பொது வேட்பாளரை விட அவங்க கூட ஓட்டு எடுத்தால் அது எங்களுக்கு ஃபெயிலியர். அதுக்கு தான் நாங்கள் இந்த எல்லா கட்சியின் ஒற்றுமையாக கேட்கிறோம். ஏன்னா எல்லா கட்சியும் ஏன்னா இப்போ டக்ளஸ் இப்போ இந்தியாவில் எடுத்தீங்கன்னா மெடிக்கல் எடுத்தீங்கன்னா பிள்ளையான் வியாழேந்திரன் ஒரு ஓட் பேங்க் உள்ள அவங்க ஓப்பனாக இப்போ ரணிலன்னு சொல்லிட்டோம். இந்தியாவில் யாழ்ப்பாணத்தில் டக்ளஸ் அங்கஜனாக்கள் ஓப்பனாக ரணிலன்னு சொல்லிட்டோம். அப்போ இவியல் அதுக்கு ஏற்ற மாதிரி கேம்பெயின் பண்ணிட்டோம். இப்போ எங்கட கேண்டிடேட் நாங்கள் போடுற கேண்டிடேட் வந்து இந்த 3 வேட்பாளர் அதே அவங்க நெகட்டிவாக பாவிப்பாங்க. இந்த உங்களோட யாழ் மாவட்டத்திலே நான் ரணில் தான் பண்ணிருக்கிறார் இல்லை சஜித் தான் பண்ணிருக்கிறார், அது எங்களுக்கு டோட்டல் ஃபெயிலியர். அப்போ அந்த அதுதான் எங்கட அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு. மற்றது அந்த இன்னும் தலைநகரார் என்று சொன்னார். அவர் அந்த இலங்கையின் அரசியல் இதை சரியா விளங்கிக் கொள்ளணும். நான் அவரை குறையா சொல்ல இல்லை. நாங்கள் முஸ்லீம் மலையம் எல்லாம் சேர்ந்தாலும் எங்கட தமிழ் கேண்டிடேட் பிரசிடண்டா வரையலாது. எங்கட அந்த அங்கத்தை அரசியல் யாருக்கும் நாங்கள் பிரசிடண்டா வரையலாம். அதே அவர் விளங்கி கொள்ள வேற அந்த கன்செப்டே வேற பிள்ளையா சொல்லி கொண்டிருக்கிறார். மற்ற பேங்க்ரப் படிக்கிறேன், நான் ஒரு இன்வெஸ்ட் பேங்க்ல ஒர்க் பண்றேன். இந்த பேங்க்ரப் நாங்கள் இந்த பொலிட்டிக்கல் ஆள் போய் பேங்க்ரப்பை அடிக்கலாம். அது சென்ட்ரல் பேங்கோட லிங்க் பண்ணப்பட்ட விஷயம். மற்றது அது இப்போ இன்றைக்கு போய் ஒரு 4 பில்லியன் அதை விளங்கப்படுத்துறதுக்கு இப்போ ஒரு 4 பில்லியன் இன்றைக்கு இந்தியா தான் ஃபண்ட் பண்ணி தான் இன்றைக்கு ஸ்ரீலங்கா நிற்குது. ஆனால் ஸ்ரீலங்கா பேங்குகள் வந்து பேங்க்ரப்ஸி அடிக்க இல்லை. அது வேற கன்செப்ட். மற்றது வேற ரெண்டு மற்ற இந்த பொது வேட்பாளர்ன்ற கன்செப்ட் வந்து இந்த காலத்துல தேவை. அதைத்தான் நாங்களும் பார்க்கிறோம். அதை நாங்கள் இந்த தோற்றுமோண்டு பயமாத்தான் நாங்கள் கொஞ்சம் தயங்குறோமே தவிர அது என்னன்னா இந்த இப்ப இந்த கவர்மெண்ட் வந்து அதை திரிக்க பார்க்குது. ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம், இங்கே ஒரு அரசியல் பிரச்சனை இல்லைன்றதை காட்ட பார்க்குது. அது சஜித்தா இருக்கட்டும் இதா இருக்கணும். அதைத்தான் நாங்கள் முறியடிக்கணும். மற்றது இந்த ஒன் மேன் தான் நான் சொல்றேன். தொடர்ந்து இந்த அன்றைக்கு செல்வன் காலத்துல இருந்து ஜிஜி பொன்னம்பலம் இந்த எல்லாமே தான் நாங்கள் இப்ப அவர் சொன்னா இவரை விழுத்தோம். ஜிஜி பொன்னம்பலம் செல்வத்துல இருந்து அவருக்கு அவர் 50 கேட்டா இல்ல நான் இது இவர் இந்த பல்கலத்தை கொண்டு வந்தா நான் இது இந்து பல்கலை. இதுதான் எங்கட பிரச்சனை. எங்கட அவர் சொன்னா அதுக்கு எகெயின்ஸ்டா இப்ப முன்னணி ஒரு தமிழிசை கட்சி ஒன்று சொன்னா முன்னணி அதுக்கு எகெயின்ஸ்டா நாங்கள் எங்களுக்குள்ள போட்டு ஆளையால் அடிச்சு கொண்டு இருக்கிறோம். இப்ப நாங்கள் டிபேட்டுக்குள்ள போறோம் இல்லையா, நாங்கள் ஒரு டிஸ்கஷனுக்கு போறோம் இல்லை. எங்களுடைய ஒப்ஜெக்டிவை அடைகிறதுக்குரிய டிஸ்கஷனை நோக்கி நாங்கள் போகிறோம். நாங்கள் மாறி ஓகே இல்லை வேற அங்க விழுத்தாம அவர் எங்க இது ஒரு கோர்ட் கேஸ் இல்லை. அப்ப எங்களுடைய ஒப்ஜெக்டிவை நோக்கி நகர்றதுக்கு இந்த ஒன் மேன் லீடர்ஷிப் வந்து அதான் எங்களோட டோட்டல் ஃபெயிலியர். இந்த 2009க்கு பிறகு கூடி இந்த இதுல கேட்டா என்ன செய்தது நாங்கள் அந்த உங்களுக்கு ரெண்டு இது பாயிண்ட மாத்திரம் நான் சொல்றேன். இந்த மைந்தா ஒரு பிரச்சனை 2018 நினைக்கிறேன். அந்த மஹிந்தாவா ரணிலாண்டு மைத்திரி ஒரு பிரைம் மினிஸ்டர் ப்ராப்ளம் ஒன்று வந்ததாங்க. அப்ப நாங்கள் திருப்பி சொன்னாங்க எங்கட டிஎன்ஏ தேவையில்லான இந்த கவர்மெண்ட் 2009 மட்டும் அங்க தங்கி கொண்டு இருந்தது இந்த நல்லாட்சி அரசு. அப்ப நாங்கள் சம்பந்தனையா இந்த டிஎன்ஏ மீட்டிங் நடக்கும். டிஎன்ஏ மீட்டிங்ல நாங்கள் சம்பந்தனையா சொன்னாங்க இதுல நாங்கள் பாயிண்ட் பிளாங்கா போய் நாங்கள் சும்மா ரணில சப்போர்ட் பண்ணுவோம். இப்ப ரணிலுக்கு தான் நாங்கள் டிஎன்ஏ சப்போர்ட் பண்ணி தான் பிரைம் மினிஸ்டரா கொண்டு வந்து பாயிண்ட் பிளாங்கா 2 பேர்ட்டையும் கேட்போம். அரசியல் சாசனத்தில் இருக்கிற மாகாண சபையை ஆதரிக்கிறது நீங்கள் இடத்துல தாங்க, நாங்கள் சரி மஹிந்தாவையா ரணிலையா என்று நாங்கள் ஆதரிப்போம் ஒரு எழுத்துல வேண்டி போட்டு எங்களை நாங்கள் ஃபுல்லா பண்ணியிருந்தா அன்றைக்கு ஆட்சி கவர்ன் இருக்கும். நாங்களிடம் நான் சொல்றேன் டிஎன்ஏ எங்க டிஎன்ஏ எம்பின்றதுலாம் அந்த அரசு தங்கி இருந்தது 2018க்கு பிறகு நினைக்கிறேன். அப்ப அவைய சம்மதிக்கல. இதான் இந்த ஒன் மேன் லீடர்ஷிப்பால நான் இப்ப தனியா அந்த குறை சொல்ல இனிப்ப வந்துட்டு சொல்றதுல இதுதான் ஒரு கூட்டு தலைமத்துவம் தேவை. இந்த சிவில் சொசைட்டி இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிற எல்லாரும் நாங்கள் ஒரு அரசியல் அங்கே போய் ஒரு பொது வேட்பாளரோட எங்கட அரசியல் பிரச்சனையை கோரிக்கையை வச்சு கலைக்க போறோம் என்றால் இந்த முந்தின மாதிரி நாங்கள் 1-2 பேர் ஓகே இவர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகே சுமந்திரனும் சம்பந்தரும் அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் மற்ற எல்லா கட்சிகள்ல இருந்தும் ஒரு மெம்பர் இருக்கணும், சிவில் சொசைட்டில இருந்தும் இருக்கணும். அப்படி ஒரு கூட்டி தான் நாங்கள் போனா தான் நாங்கள் இந்த பொலிட்டிக்கல் சக்சஸா வரும்ன்றதையும் மற்றபடி வேற இதுல வேற ஆட்கள் 2-3 வேற என்ன கேள்வி கேட்டவ நான் அதை மறந்துட்டேன். அதான் உடனே நான் அதுக்கு வந்தேன். உடனே அங்க இருக்கிறபடியா அங்க என்ன மற்றது அந்த நீங்கள் அந்த இது மூட்டம் நாங்கள் அந்த யுஎன்பியோட அந்த நீங்கள் அந்த சம்பந்தரியா அந்த சிங்கக்கொடி காட்டின அந்த அந்த படம் இப்போ கூகுளில் போய் பார்க்கலாம். அந்த யுஎன்பியோட அந்த மேதினம் செய்யல நாங்கள் டிஎன்ஏல அப்போ பிரேமச்சந்திரன் இருந்தார். நாங்கள் சம்பந்தரையாக திருப்பி சொன்னாங்க வடமாநிலத்துல செய்கிற மேதினம் வந்து நாங்கள் டிஎன்ஏ தனியாக செய்வோம், யுஎன்பியோட சேர்ந்து செய்ய வேண்டாம். அப்படி இல்லை என்று சேர்ந்தா உங்களுக்கு அதில் என்ன நடந்தா செய்யக்கூடிய அதில் நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டெலோவில் எந்த ஆக்களும் நாங்கள் அந்த மேடையில் இல்லை. அதில் பிரேமச்சந்திரன் இருக்கிறார், மெனோகணசன் நிற்கிறார். நீங்கள் இன்றைக்கு போய் பார்த்தீங்கன்னா இதான் அந்த கோரிக்கைகள் எங்கள் எடுபடு இல்லை. அப்போ நாங்கள் அந்த நாளைக்கு ஒரு ஃபெயிலியர் நடக்கலாம் அந்த கூட்டு பொறுப்பும் எங்கள் நாங்களாம் பொறுப்பெடுக்க வேண்டி வரும். ஏன்டா உங்களுக்கு தெரியாது உங்க மீட்டிங்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. நாங்கள் தரவழி வந்து வெளியில சொன்னா தான் தெரியும் அவங்க அங்க டிஎன்ஏ உள் மீட்டிங்ல என்ன நடந்தது. நாங்களும் அது என்ன உள் பிரச்சனையை வெளியில கதைச்சு வீக்காக்க கூடாதுன்றக்கா நாங்கள் சில தடவை நாங்கள் கதைக்கிறோம் வெளியில. அப்படி 2-3 இதோட நான் கணக்கு இன்சிடென்ட்ல சொல்லலாம். ஏன்னா
நாங்கள் அங்க கூட்டா ஒரு முடிவு எடுக்க இல்ல, அந்த முடிவோட தான் இவையில் அங்க போகணும். அதுக்கு ஒரு 3-4 பேர் போனா தான் எங்களுக்கு தெரியும், ஓகே மஹிந்தாவோட இதைத்தான் கதைக்கணும், கோதாபாவோட கதை கேட்கல, இதைத்தான் கதைக்கணும். ஒரு அங்கே ஒரு 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 செலக்டிவ் ஒரு கூட்டு ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கணும். அப்பதான் இவர் அதுக்கு தான் நான் சொல்றேன், இந்த முறை நாங்கள் அதே போல விடக்கூடாது, சிவில் சொசைட்டி எல்லா கட்சியிலேருந்து இருந்தால் தான் இது சக்ஸஸாக வரும். இப்போ இந்த ஒன் மேன் லீடர்ஷிப் தான் நாங்கள் தொடர்ச்சியான ஃபெயிலியருக்கு காரணம். அவர் 2-3 வந்து சொன்னார், இல்லை மலையம் தமிழ் தேசிய முன்னணி கொடுக்க சொல்லி, அந்த ஒன் மேன் லீடர்ஷிப் தொடர்ந்து எங்களோட இனத்தை பின்னுக்கு போவோம்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்தாங்க. நன்றி. வெளியில போகணும், உங்களோட எல்லாட்ட கருத்தையும் கேட்டேன்னா நான் நிச்சயமாக எங்களோட தலைமைக்கு அங்கே அறிவிப்பேன். ஒரு பொது எனக்கு பார்க்குற மாதிரில ஒரு பொது வேட்பாளருக்கு நீங்கள் இப்போ டேஸ்புராவில் இருக்கிற கலந்த கலைச்சாக்கள் எல்லாரும் ஆதரவாக இருக்கு போலடாக்கு, இதை நான் அங்கே தெரிவிப்பேன்னு சொல்லி நன்றி. மிக்க நன்றி சாம் அவர்களே. அந்த தலைநகரத்தான் தயவு செய்து நாங்கள் மற்றவர்கள்ட்ட போயிட்டு உங்கள்கிட்ட கடைசியா வாரேன்னா சரி, ஓகே. மிக்க நன்றி சாம் அவர்களை வந்து பங்கு பெற்றதுக்கும் இது பண்ணதுக்கும். உங்களுடைய நல்ல கருத்துக்களை சொல்லி இருந்தீர்கள், நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். அடுத்தது வந்து நாங்கள் மற்றவர்களை கூப்பிடுறதுக்கு இருக்கிறோம். இதுக்குள்ள நீங்கள் குமரன் இருக்கின்றீர்கள். குமரன், உங்களுடைய கருத்தை நீங்கள் மியூட்டி எடுத்துட்டு சொல்லலாம், அல்லது குமார் ஸ்ரீஸ்காந்த் இருக்கின்றீர்கள், பராபரமன் இருக்கின்றீர்கள். இப்படி எல்லாருடைய கருத்துக்களையும் நாங்கள் உள்வாங்க விருப்பமாக இருக்கின்றது. அதில் நீங்கள் உங்களோட மியூட்டி எடுத்துட்டு கதையுங்க தயவு செய்து. குமரன் கதைக்க இல்லையா? மற்றது முருகானந்தம் இருக்கிறீர்களா? இருந்தா கதையுங்கள், மியூட்டி எடுத்துட்டு கதையுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. எல்லோருக்கும் நன்றி. இந்த சாம் ஒரு விஷயம் சொன்னார், அது கொஞ்சம் சற்று ஆறுதலாக இருந்தது. ஆனால் அது எவ்வளவு தூரம் அதற்கு பலன் இருக்கு பண்றது அது வேறுபடியும். தான் இங்கே நடந்த உரையாடல்களை தன்னுடைய தலைமைக்கு அவர், நான் நினைக்கிறேன் செலோவினுடைய ஒரு நிலப்பாடிலே பேசினதாகத்தான் கருதுகிறேன். என்னுடைய குரல் கேட்கின்றது தானே? உங்களுடைய குரல் மிகவும் தெளிவாக கேட்கின்றேன். அது என்ன விஷயம் என்றால், ஒரு 2 நாட்களுக்கு முந்தைய இங்கே செல்வபாஸ்கர் ஐயா என்று ஒரு 86 வயது பெரியவர் என்னுடன் ஒரு வார்த்தை சொன்னார். உங்களுடனும் பேசக்கூடியவர். அவர் என்ன சொன்னார் என்றால், இந்த புலம்பெயர் சமூகம்தான் அங்கே உள்ள அரசியல் கட்சிகளை ஒற்றுமைப்படுத்த வல்லது என்று. அப்ப இன்றைய இந்த உரையாடலை நான் பார்த்த பொழுது அதற்கான சாத்தியப்பாடு எனக்கு தென்படவில்லை, என்னுடைய அவதானிப்பில். ஆனால் அவரே அந்த கருத்தை சொன்னார் என்று கூட எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது எங்கே இருந்து வந்தது என்றதை நீங்கள் இதுக்கான ஒரு தொடர் நிகழ்வு வைத்தால் அவரிடம் கேட்டு முடிந்தால் அவரே கதைக்கப்படலாம். இது என்ன விஷயம் என்றால், ஒரு வருடத்திற்கு முன்னர் இங்கே விக்டர் என்ற அன்பர், அவருக்கு நாங்கள் இன்னொரு பெயரையும் சொல்லி அழைப்போம், அவர், மணிவண்ணன், நீங்கள், ஆர்வமண்ணா, அடியே, நாங்கள் 4 பேரும் யாருடன் பேசினோம் என்றால் சிறுவாளர் கஜேந்திரன் அவர்களுடன். அப்ப இந்த பொது வேட்பாளர் தேவை என்கின்ற கருத்தை கிட்டத்தட்ட 1 வருஷமா இருக்க நினைக்கிறேன். மணிவண்ணன், நான் சொல்றேன் சரியா? நிச்சயமா இருக்கும். சரி. அப்ப அந்த காலகட்டத்திலே இப்பொழுது அரசியல் கட்சிகள் யாரும் இதை பற்றி கதைக்க தொடங்காத காலம். அப்ப கஜேந்திரன் அன்றைக்கு என்ன சொன்னார் என்றால், நான் அங்கே சென்று மற்றவர்களுடன், அவர் குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை சொல்லியிருக்க கூடும், பேசிவிட்டு திரும்ப வந்து உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன் என்று. இதுவரை நான் நினைக்கிறேன் எங்கள் யாருடனும் தொடர்பு கொள்ளவில்லை. இங்க விக்ரம் இருக்கிறீர்கள், ஆர்வமனா இருக்கிறார் என்று நம்புகிறேன். ஆகவே இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவர்களுக்கு இடம் இது ஏதோ ஒரு வகையிலே தெரிவிக்கப்பட்டது. அவர்களிடம் நாங்கள் குறிப்பாக இந்த 4 பேரும் பேச வேண்டிய ஒரு தேவை வரலாம். எப்பொழுது என்றால், அங்கே
விக்னேஸ்வரன் ஐயா ஒரு பக்கம், மற்றது சுமந்திரன் தமிழரசு கட்சி என்று சுமந்திரனை முழுமையாக சொல்ல முடியாத சூழ்நிலையிலே அவர் நாங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவருடைய அந்த லாஜிக்கல் தர்க்கமல வாதங்களிலே பிழை கண்டுபிடிக்க முடியாத மாதிரி கடிக்காரர். ஆனால் நேற்றைய தினமோ என்னவோ அவர் தமிழ் மக்களுக்கு தலைமை அல்லது தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த தகுதிப்பாடு இல்லாதவர் என்கின்ற ஒரு கருத்தும் பவனியாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினால் வெளியிடப்பட்டது நீங்கள் செய்தி வாயில்களாக அறிந்திருக்கலாம். இது ஏன் சொல்லுகிறோம் என்றால், சுமந்திரன் 9ஆம் தேதிக்கு ஒரு கூட்டத்தை கூட்டுகின்றாராம். சிவில் அமைப்புகள் தன்னை தேடி வந்து சொன்னபடியால் தன்னுடைய கருத்துக்களை தான் அவரிடம் சொல்லிவிட்டு தான் ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணுகின்ற எல்லா கட்சிகளையும் வர சொல்லி. சோ ஏனென்றால் இந்த சுமந்திரனுடைய பெயரை திருப்ப பயன்படுத்துவதற்கு மன்னிக்கணும். இந்த பொது வேட்பாளர் என்கின்ற அந்த விடயத்தை மையப்படுத்தித்தான் நான் சொல்லுவேன். அப்ப தமிழரசு கட்சி என்ற ஒரு கட்சி இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில இருந்து விலகி கொண்ட ஏனைய கட்சிகளும் விக்னேஸ்வரன் ஐயாவும் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டணி என்று நினைக்கின்றேன் இன்னொரு கட்சி வைத்திருக்கின்றது. அப்ப இவர்கள் பொது வேட்பாளர் வேண்டும் என்று சொன்ன பிறகு ரணில் விக்ரமசிங்கா அவரை நெறியார் என்று சொல்லுவார்கள். பெரிய நெறி சேர் என்ற வருவன் இந்த நெறி, இவர்கள் இந்த நெறி கூட கடிக்காரன் போல இருக்கு வந்து அவர் செல்வம் அடைக்கநாதன் எங்களுக்கு இவர் கூட அபிவிருத்தி செய்கிறார் எனவும், சித்தார்த்தன் மௌன சுவாமியாக போனதும், சுமந்திரன் அங்கே சென்று ரணில் அபிவிருத்திகளிலே கூட பாடுபட்டுக்கிறார் என்று சொன்ன செய்திகள் இந்த ஒரு கிழமைகளுக்கு ஊடக வாயிலாக அறிந்த செய்தி. இது ஏன் சொல்லுன்றேன் என்றால், எந்த வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடையாளத்தை கூட 2-3 பேர் காட்டி விட்டார்கள் என்றால் அது நெறியாரின் கட்டித்தனம். ஆனால் இதில் வேலன் சுவாமிகளும் நீங்கள் முதலில் போட்ட அந்த காணொளி, அந்த காணொளியிலே அவர் சொல்லவில்லை. ப்ரொஃபசர் கணேசலிங்கம், நான் சொல்ற பெயர் சரிதானே? நீங்க சொல்ற பேர் சரி. கணேசலிங்கம் பேராசிரியர் அவர் சொன்ன செய்தியும் வேலன் சுவாமிகள் சொன்ன செய்தி. வேலன் சுவாமிகள் தன்னை ஒரு சிவில் சமூகத்துக்குரிய அடையாளமா வைத்திருக்கிறார். இங்கே யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் சொன்ன செய்தியும் இன்றைய தினம் செய்தியின் பொழுது கோவிந்தன் கருணாகரம் என்கின்றவர் சொல்லுகின்ற செய்தியும் ஏறத்தாழ ஒரே தன்மைத்தையதாக இருக்கிறது. அது என்ன தன்மைத்தையது என்றால், பொது வேட்பாளர் வேண்டும், பொது வேட்பாளருக்கு மட்டும்தான் நாங்கள் வாக்களிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த பொது வேட்பாளர் கிழக்கு மாகாணத்திலிருந்து வர வேண்டும். அதுவும் திரு கணேசலிங்கம் அவர்களும் நான் நினைக்கின்றேன் பல்கலைக்கழக மாணவர்களும் சொல்லியிருக்க வேண்டும். அது ஒரு பெண் வேட்பாளராக இருந்தால் நன்று என்று சொல். இவைகளை நான் சொல்வது தகவல்கள் சரியாக ஒருவேளை தவறாக இருந்தால் தயவு செய்து ஜூமில் இருப்பவர்கள் திருத்திக் கொள்வோம். ஏனென்றால் இங்கே நான் ஒரு தமிழ் தேசிய உணர்வாளன், நான் ஒரு இன்டெலெக்சுவலாக ஒரு புத்திஜீவியாக கருத்து சொல்ல வரவில்லை. இங்கே பல புத்திஜீவி தனமான, நான் யாரையும் அவமதிக்கவில்லை, கருத்துக்கள் சொல்லப்பட்டன. நான் தகவல்களை திரட்டுகின்ற ஒரு தமிழ் தேசிய உணர்வாளனாகத்தான் இந்த இடத்திலே வந்திருக்கிறேன். அப்ப முதலில் சொன்னார் திரு சொல்பாஸ்கர் அவர்கள், அதாவது புலம்பெயர் மக்களுக்கு தான் அவர்களை இணைக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றது. இப்ப 4 அமைப்புகள் பொது வேட்பாளர் வேண்டும், அந்த பொது வேட்பாளருக்கு மாத்திரம்தான் நாங்கள் வாக்களிக்க வேண்டும். அந்த பொது வேட்பாளர் கிழக்கு மாகாணத்திலிருந்து வரணும், அதுவும் ஒரு பெண் வேட்பாளராக இருந்தால் நன்றது என்று சொல்லி, இதிலே நான் ஐபிசி ரேடியோவிலே ஒரு செய்தியை என்னுடைய சுயமான கருத்தாக சொல்லியிருந்தேன். இங்கே ஒரு உறவு சொன்னது மாதிரி இஸ்லாமியர்களை தமிழர்களாக கருதி அவர்களும் இதிலே எங்களுக்கு வாக்களிக்க கூடிய, அப்ப அந்த இன்னும் ஒரு படி சொல்ல போனால் ஒரு இஸ்லாமிய பெண் வடக்கு கிழக்கை சேர்ந்தவர் கிழக்கு மாநிலத்தில் வந்தால் அது ஒரு கற்பனை பண்ண முடியாத ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவர்கள் தங்களை தமிழர்களாக, இந்த மரபுவழி தாயகத்தின் ஒரு நீண்டகால பிரஜைகளாக, அவர்கள் தேசிய இனம் என்று சிலர் சொல்வார்கள், தமிழ் தேசிய இனம் இல்லை அவர்கள் நாங்கள் தனி இனம் என்று சொல்லுவார்கள். ஆனால் குறைந்தபட்சம் வடக்கு கிழக்கிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களாக, தமிழ் பேசும் மக்களாக எல்லாரும் சேர்ந்த நிலையிலே ஒரு பொது வேட்பாளர் வரட்டும். யாருக்கு அந்த 2வது வாக்கு அளிக்க வேண்டுமா 3வது வாக்கு அளிக்க வேண்டுமா என்பதை பற்றி
இப்பொழுது நாங்கள் பேச தேவையில்லை. நான் நினைக்கிறேன் இந்த தாய்மார் கருவுற்றிருக்கின்ற பொழுது முதல் கருவுற்றது உறுதிப்படுத்தப்படும். பிறகு அது பெண் குழந்தை ஆண் குழந்தையா என்பது ஒரு கட்டத்திலே உறுதிப்படுத்தப்படுத்தும் மருத்துவரால் அதை பெரும்பாலும் சொல்லுவதும் இல்லையாம், குறிப்பாக இந்தியாவில். ஏனென்றால் அதை கருவை அழித்து விடுவார்கள் சொல்லி. ஆகவே இப்பொழுது நாங்கள் 2வது வேட்பாளருக்கு அறிவிக்க வேண்டுமா, இவர்களை போய் பார்க்க வேண்டுமா? சுமந்திரன் தந்திரமாயின்னு சொல்றார், சம தூரத்தில் நிறுத்தி வைத்துக்கிறோம். என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, சுமந்திரன் 2010ஆம் ஆண்டிலிருந்து மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை, தமிழரசு கட்சியை அவர்களுடைய சம்மதம் இல்லாமலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு சுரேந்திரன் விலகின பிறகு வந்திருக்கிறார். ஆனால் அவர் அங்கே சொல்லுகின்ற பல விடயங்கள் அப்படியானது அல்ல. சம்பந்தரையாவுடன் கேட்டு சொன்னதை சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். சம்பந்தரையா இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு புத்தி மலர்ந்தவில்லை. ஏன் சம்பந்தரையா தன்னுடைய கருத்துக்களை ஒரு காணொலி மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது? சம்பந்தரையா சொல்லுகிறார் என்று இவர் வந்து சொல்லுகிறார். ஆகவே இந்த சுமந்திரன் என்பவருடைய அந்த அவர் கலைக்கிறதுல கூட கண்டுபிடிக்க தெரியாது. ஆனால் நான் அடியேனோர் ஆத்மீய வாழ்வில் இருக்கின்றபடியால் இந்த மனுஷன் உண்மையாக உண்மை கதைக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். நான் யாரையும் தனிப்பட்ட முறையிலே விரோதிக்கவோ வெறுக்கிறதுக்கோ உரியவன் அல்ல. ஆனால் தமிழ் தேசிய உணர்வின் தளத்திலே இவர் தமிழ் தேசிய உணர்வின் உண்மையானவரா என்கின்ற பொழுது என்னை பொறுத்தவரை அதற்கு யாரும் வாக்களிகள் இல்லை என்றுதான் அடியேன் சொல்வேன். இவ்வளவுத்தையும் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த கூட்டம் இது உங்களுடைய திரு மணிவண்ணன் அவர்களே நீங்கள் நடத்துகின்ற அந்த தொடர் கூட்டத்தில் 1வது கூட்டமாக இருக்கட்டும், தம்பி சாம் சொல்லி போட்டு போனார். திருவாளர் போஸ் அவர் அங்கே உள்ள TNAக்கு செக்ரட்டரி என்று சொல்லுவார். இங்கே வந்து ஒன்றுமே பேசாமல் உள்ள மாதிரி போவார். இங்கே உள்ள தமிழ் இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர் இருப்பார். இந்த விஷயங்களை கொண்டு போக மாட்டார். நீங்கள் தனிப்பட்ட முறையிலே இங்கே 25 பேர் வந்திருக்கிறோம். இந்த 25 பேர் வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய 15 லட்சம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது. ஆனால் இங்கே வந்திருக்கிற சாமும் திருவாளர் போஸ் அவர்களும் தாங்கள் சார்ந்த கட்சிகளுக்கு என்றாலும் இந்த செய்திகளை கொண்டு போட்டும். இதனுடைய தொடர்பாடல் எங்களுக்கு என்றால், நான் மணிவண்ணன் அவர்களை உங்களையோ அல்லது நீங்கள் இந்த ஜூமையோ புலம்பெயர் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக நான் இப்பொழுது சொல்லவில்லை. ஆனால் இங்கே நாடு கடந்த தமிழக அரசாங்கம் இருக்கிறது, அதிலும் நீங்கள் உறுப்பினராக இருக்கிறீர்கள். அடுத்த முறை நீங்கள் ஊடகத்தை நடத்துகின்ற பொறுப்பில் இருக்கின்ற பொழுது நாடு கடந்த தமிழக அரசாங்கம் இதிலே என்ன கருத்தை சொல்லுகின்ற என்ற விடயத்தை நீங்கள் உத்தரகுமாரன் அவர்களிடனோ அவர்தான் எல்லாருக்கும் மேலானவர் அல்லது அதற்கான ஒரு அமைச்சர் இருந்தால் அவர்களிடம் கேட்டு சொல்லணும். என்றால் இதிலே நாங்கள் எங்களுடைய திறமைகளை காட்டுவதற்கும் அல்லது நாங்கள் சொல்வதைத்தான் மற்றவர்கள் கேட்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடும் நாங்கள் வருவது எவ்வளவு சரியென்று தெரியாது. ஆனால் தமிழர்களுடைய ஒற்றுமை என்பது இதிலே முக்கியம். புலம்பெயர் மக்கள் எல்லாரும் ஓரணியிலே இருக்க வேண்டும். புலம்பெயர் மக்கள் சொல்லுவதை அவர்கள் கேட்க வேண்டும். அவர் சொன்னார் திருவாளர் செல்வபாஸ்கர் அவர்கள். ஏனென்றால் எனக்கு யாரையும் ஒழித்து மறைத்து பேசவும் தேவையில்லை. யாரும் சொல்லாததை சொல்லுகின்ற மனப்பாங்கு எனக்கிலே அடியேன் ஆத்மீய பணத்தளத்திலே உள்ளவன். அவர் சொன்னார், புலம்பெயர் மக்கள் பணம் கொடுப்பதனால் கட்சிகள் கேட்பார்கள். அது கூட ஒரு வகையில் கேவலம். பணத்துக்காக அவர்கள் ஒருவர் சொல்வதை தலையாட்டிகளாக தமிழ் மக்களுடைய அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகளை நான் கீழ்மைப்படுத்த விரும்பவில்லை. அவர்கள் தங்களுடைய கருத்திலே உறுதியாக இருக்கட்டும், ஒற்றுமைப்படுத்த. விக்கினேஷனையாக ஒரு நப்பாசை இருக்கிறது. நேற்றைய ஊடகத்திலே கேட்டேன், அவர் நீங்கள் முதலமைச்சர் என பொது வேட்பாளராக வருவதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா என்று ஒரு மாதிரி தண்ணுகிறார். ஆனால் ஒரு மாதிரி அந்த விருப்பத்தை ஒரு மாதிரி கதைக்கிறார். ஆனால் இதுல இன்னொரு விடயமும் இங்கே சொல்லப்பட்டது. இந்த கருத்தை சொல்லி நான் நிறைவாக்குகிறேன். அதாவது இந்த பொது வேட்பாளராக வருபவர் என்பவர் இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் ஒரு அரசியல்வாதியாக அல்லது தேர்தலில் கேட்டவராக இருக்கக்கூடாது என்றும், இந்த தேர்தலுக்கு பிறகு அவர் எந்த ஒரு தேர்தல் அரசியல் கட்சியிலும் எந்த ஒரு அரசியல் கட்சியில் உறுப்புரிமை பெறுபவராகவோ அல்லது தேர்தலில் பங்கு பெற்றவராக இருக்கக்கூடாது என்கின்ற வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு அத்தையோர் வருகின்ற பொழுது அவருக்கு இப்ப இங்கே யாரோ சொன்ன மாதிரி அவருக்கு அவர் வந்து மக்களுடைய குரலாக ஒருவர் வருகின்றார். அவர் வேணுமென்றால் அவருக்கு நான் வேணுமென்றால் கொஞ்சம் பகவத்கீதையில சில லெசன்ஸ் எடுத்து கொடுக்கலாம். அந்த பொது வேட்பாளருக்கு ஒரு
35 லட்சம் மக்களுக்கு மேற்பட்ட 25 லட்சம் மக்களுக்கு மேற்பட்ட நிச்சயமா 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழ் மக்களுக்காக என்றைக்காவது அழியக்கூடிய அந்த உயிரை தியாகம் பண்ணுகின்ற பொழுது நீங்கள் மாவீரர்களோட உயர்ந்த இடத்துக்கு போவீர்கள் ஐயா. ஆகவே பொது வேட்பாளர் தேவை என்கின்ற அந்த கருத்தை இந்த கணேசலிங்கம் ஐயா அவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், வேலன் சுவாமிகள், இன்றைக்கு சொன்ன கோவிந்தன் கருணாவும் அவருடைய கருத்து எனக்கு உடன்பாடு என்றபடியால் அதை சொல்லி பொது வேட்பாளர் தான் எங்களுடைய நோக்கம் என்பதை முதலாவது இப்ப இந்த உரையாடலின் மூலம் நாங்கள் பொது வேட்பாளர் தான் வேண்டும் என்பதில் உறுதி அந்த கருத்து தான் மேலோங்கியதை கவனித்தேன். பொது வேட்பாளர் தேவையில்லை என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் வேறு யாருக்காவது 2வது வாக்களிக்க வேண்டும் அப்படி இப்படியான சில கருத்துக்கள் வந்தன. அது இந்த கட்டத்திலே தேவையில்லை. ஏனென்றால் இப்பொழுதுதான் இந்த சிந்தனையே கருக்கொண்டிருக்கிறது. இதற்கான தொடர் கூட்டங்களை நடத்துங்கள். வருபவர்கள் ஏற்கனவே நான் வெளிப்படையாக சொல்கிறேன், திருவாளர் போஸ் அவர்களை லண்டனிலே அரசியலுக்கு அறிமுகப்படுத்தியவன் அடியேன். ஆனபடியால் திரு போஸ் அவர்கள் அடுத்த முறை வருகின்ற பொழுது அவர் தன்னுடைய கட்சி இல்லைன்னா அந்த கட்சியில நான் இல்லைன்னு சொல்லட்டும். இரண்டாவது அவர்கள் அந்த கட்சியில் இருந்து கொண்டும் அவர்கள் எல்லாரும் மாவை சேனாதராஜா இன்றைக்கு தலைவராக இருக்கிறார், தாண்டித்தான் தம்பி சுமந்திரன் தான் தோன்றித்தனமாக எழும்பி நின்று ஆடுகிறார். தலைவராக தெரிவு செய்யப்பட்ட திரு ஸ்ரீதரன் வழக்கின் காரணமாக என்ன காரணமாகவோ ஊம பிள்ளையாக இருக்கிறார். ஆனபடியால் சுமந்திரன் எழும்பி நின்று ஆடுகிறார். சுமந்திரன் எழும்பி நின்று ஆடுறது எனக்கு பிரச்சனை இல்லை. தமிழ் தேசியத்திற்கு ஊராக இருக்கிறது என்கின்ற ஒரு தமிழ் தேசிய உணர்வாளன் என்கின்ற நிலையிலே சொல்கிறேன். இதுவரை பெயர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன், பொய் சொல்லவில்லை. தயவு செய்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய அறிஞர்கள் எல்லாரும் வந்திருக்கிறீர்கள். நிச்சயமா என்னை விட நல்ல துறைபு தேர்ந்த அறிஞர்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துக்களுக்கு தலை வணங்குகிறேன். ஆனால் பொது வேட்பாளர் இன்றைய கூட்டத்துக்குள்ளே அப்படி ஒரு கருத்தை நீங்கள் வேண்டுமானால் மணிவண்ணன் அவர்களே ஒரு கருத்து கேட்கலாம். பொது வேட்பாளர் வேண்டாம் என்ற கருத்து இந்த சூமிலே இருப்பவர்களுக்கு யாருக்காவது இருக்கிறதா என்று கேளுங்கள். அப்படி இல்லை என்றால் இந்த இன்றைய சூம் பொது வேட்பாளர் தான் வேண்டும் என்ற கருத்துக்கு போகலாம். ஏனென்றால் தம்பி சுமந்திரன் அதே கொஞ்சம் வேறு சுரத்திலே கதைப்பது போல் எனக்கு படுகிறது. ஆனபடியால் நீங்கள் அந்த ஒரு கேள்வியை கேட்டு அங்கே உள்ள அரசியல் கட்சிகளுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு வல்லமை இருக்கு என்று நினைக்கிறேன். அந்த வல்லமை உங்களுக்கு ஒருவேளை அதற்கான தகவல் வேண்டும் என்றால் எனக்கு தெரிந்த உங்களுக்கு உதவலாம் என்று கூறி இதுவரை என் கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி கூறி, பொது வேட்பாளர் தான் அவர் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும், அதுவும் ஒரு பெண் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்கின்ற ஏற்கனவே சொன்ன 3 அமைப்புகள் ஒரு கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கருத்துடன் அடியேனும் உடன்படுகிறேன் என்பதை தெரிவித்து இந்த அளவில் விடவருகிறேன். இந்த செய்தியை நாங்கள் யாருக்கு சொல்லுகிறோம்? முதலில் எங்களுக்கு சொல்லுகிறோம். தேசிய தலைவர் என்ன சொல்லுவார்? புலிகளின் தாகம் தமிழ தாயம். மாவீரர் தினத்தில் என்ன சொல்லுவார்? எனது அன்பார்ந்த தமிழ் மக்களை. ஆகவே எங்களுக்கு முதலில் நாங்கள் சொல்லுவோம், சிங்களத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், எங்களை காப்பது போல் எங்களை அழிப்பதில் கூட பணியாற்றிய இந்தியாவுக்கு சொல்லுவோம். ஏற்கனவே ஒரு தம்பி சொன்னது போன்று பாசாங்குத்தனம் பண்ணுகின்ற சர்வதேசத்துக்கும் சொல்லுவோம். இந்த செய்தி பொது வேட்பாளர் தமிழ் மக்களுடைய ஒற்றுமையின் சின்னம், அந்த ஒற்றுமை எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பதை அடுத்த கூட்டம் நீங்கள் நிகழ்த்தினால் அதிலும் அடியேன் பங்கு பெற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தால் சேகரிக்கின்ற செய்திகளுடன் என்னுடைய சொந்த கருத்துக்களை சேர்த்து சொல்வேன் என்று கூறி நீங்கள் எனக்கு கூட இருந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறி இந்த அளவில் அமைகின்றோம். தமிழர்களின் ஒற்றுமையே தமிழர்களின் பலம். அடியேன் எப்பொழுதும் சொல்லுகின்ற அந்த மற்ற கோஷத்தை இன்றைய சொல்லாடலில் நான் தவிர்த்து இந்த தமிழர்களுடைய மரபுகளுக்கு தாயகம் என்கின்ற இந்த படத்தை உங்களுடைய பார்வைக்கு விட்டு அமைகின்றோம். நன்றி, வணக்கம், வாழ்க. நன்றி ஐயா. அடுத்ததாக குணசீலன் மற்றும் யோகதியாக வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். அப்ப கருத்துக்கள் அவர்கள்ட்ட இருந்து வரையிலன்னா விக்டர் நீங்கள் கேட்டிருந்தீர்கள். விக்டர் நிக்கிறீங்களா? விக்டர் இருக்கிறீங்களா?
வணக்கம் விக்டர். சரி, அப்ப நான் அடுத்த தலைநகரத்தார்கிட்ட போகின்றேன். அவர் கை உயர்த்தி கொண்டிருக்கின்றார். அவர்கிட்ட கேட்கிறேன். ஓகே, நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க. வணக்கம், கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. அதனால அந்த முதல் சொன்னதுல ஒரு பாயிண்ட் விட்டுட்டு நான் சொல்லுவோம். என்னன்னா, இப்ப முதல் கட்சி ஐயா சொன்ன மாதிரி அந்த ஒரு எந்த கட்சியிலையும் இல்லாத, இப்ப ஒரு கட்சியிலையும் இல்லாத ஒரு ஆளைத்தான் இருக்கணும். ஏனென்றா இருக்கிற எல்லாருமேலையும் ஏதோ ஒரு கரை இருக்கு அல்லது குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப அதுக்காகவே போட மாட்டாங்க. அப்ப அது